ஸோ இந்த கேட்டகரி வைஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதும் நான் சொல்லிட்டேன். அதாவது நீங்க கேட்டகரி 2 அண்ட் 3 அண்ட் 4 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கேட்டகரி 1 அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டேஷனுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, சில மெத்தட் மாதிரி கொடுத்துருப்போம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொல்லிட்டு நமக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சு அதில் 10% எடுத்து எவ்வளவு லிமிட் கண்டுபிடிச்சு அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 50% 100% செக்ரிகேட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா ஞாபகம் இருக்கா? ஸோ அப் டு ஜி அது. அதுக்கப்புறம் ஜிஜி பார்த்தோம், இன் டிரெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஜி ஏல இருந்து கியூ வரைக்கும் ஃபுல்லுமே ப்ரொவிஷன் தான் இருந்துச்சு உங்க புக்ல, ரைட்? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஜிஜி ஏல இருந்து கியூ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணுவோம். மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், பட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குமா, சம்ஸ் மாதிரி போட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் அது மட்டும் தான் கிடைக்காது. பட் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஓகே இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். ஓகே, ஸோ next topic is GGA, donation for scientific research or rural development, which means again you have to give the donation. எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் சயின்டிபிக் ரிசர்ச்க்கு. இப்போ அனுஷா அன்னைக்கு ஒரு நாள் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இந்த டம்மன் டெஸ்க் ஒன்று கண்டுபிடிக்க போறேன் நம்ம பிஜிபி பார்க்கும்போது சயின்டிபிக் ரிசர்ச் நான் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். சேம் எக்ஸாம்பிள், அதுக்காக நீங்க ஒரு டொனேஷன் கொடுத்துறீங்கன்னா இப்போ அனுஷாவா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அந்த சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் 35AB. ஓகே, சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்ற அந்த இது கீழே வந்துடும், அதாவது பிஜிபிபி கீழே வந்துடும். ஓகே, 35AD ஸ்பெசிஃபைட் பிசினஸ், இது சயின்டிபிக் ரிசர்ச் ஐ திங்க் ஸோ. ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அந்த செக்ஷன்ல பார்த்து சொல்லுங்க. சயின்டிபிக் ரிசர்ச்க்கு ஐ திங்க் ஏபி. ஓகே, சோ அவங்களா எதனா எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அப்படின்னா அது பிஜிவிபி. இன்கேஸ் அனுஷா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் இருக்கேன், நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டொனேஷன் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, நான் ஒரு டொனேஷன் கொடுத்தேன்னா எனக்கு அது எக்ஸ்பென்ஸ். அவங்க ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு மணி அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேமா இந்தாங்க இவ்வளவு வச்சுக்கோங்க, இந்த ரிசர்ச்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் ஒரு மணி கொடுக்குறேன் அப்படின்னா தென் தட் இஸ் எக்ஸ்பென்ஸ் டு மீ. அது என்ன வேலை போகுது, டொனேஷன் அப்படிங்கிற வேலை போகுது. அப்போ நான் டிரெக்ஷன் எடுத்துக்கலாமா? நான் எதுல இருந்து எடுத்து கொடுப்பேன்? இப்போ நான் ஒரு சேலரி பர்சன், என்னோட சேலரில இருந்து தானே கொடுக்கணும் உங்களுக்கு காசு. ஸோ அப்படி கொடுக்கும்போது 80GGA கீழே நான் டொனேஷன் எடுத்துக்கலாமா, சாரி டிரெக்ஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். சயின்டிபிக் ரிசர்ச் எப்படி சொன்னேன், அதே ரூரல் டெவலப்மெண்ட்காக நான் எதனா ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா தென் தேர் ஆல்சோ ஐ வில் கெட் அ டிடக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ டிடக்ஷன் ஷால் பி அலோட் இன் கேஸ் அண்ட் அசஸி ஹூஸ் யுவர் பிசினஸ் இன்கம். இப்போ பிசினஸ் இன்கம் இருக்க பர்சன் யாராவது இருந்து அவங்க டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. பிசினஸ் இன்கம் பர்சன், நான் சேலரி பர்சன். இப்போ ஜனா அப்படின்னா நான் சேலரி பர்சன் தான். ஸோ அப்போ அப்கோர்ஸ் என்னால டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் யூ கேன் அப்படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, நோ டிடக்ஷன் ஷால் பி அலோடட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சம் எக்ஸீடிங் 10,000 அன்லஸ் சச் சம் இஸ் பெய்ட் பை எனி மோட் அதர் தன் கேஷ். விச் மீன்ஸ் கேஷை தவிர்த்து வேற ஏதாவது மோட்ல 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க பே பண்ணிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது மோட்ல இல்லாம கேஷா நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் தட் இஸ் நாட் அப்ளிகபிள், விச் மீன்ஸ் நோ டிடக்ஷன் அவைலபிள். 10,000 ரூபாய்க்கு மேல கேஷா கொடுத்தீங்கன்னா கிடையாது, அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், டொனேஷன் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். என்னென்ன எதுக்கெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டொனேஷன்லாம் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேஷன் ஆர் டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆர் அதர் இன்ஸ்டிடியூஷன் டு பி யூஸ்ட் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச். நம்ம சயின்டிபிக் ரிசர்ச் படிக்கும்போது பார்த்த ஞாபகம் இருக்கா, எந்தெந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் சில அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, அந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கி அவங்க ரன் பண்ணுவாங்க பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்ரூவ் பை நேஷன் கமிட்டி ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நேஷனல் அர்பன் ப்ராவிடன்ட் எராடிகேஷன் ஃபண்ட், இது எல்லாத்துக்கும் நீங்க போய் அங்க அந்தந்த இதுக்கு போய் நீங்க டொனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 80GGA. யூ கேன் கிளைம் த டிடக்ஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80GGA. நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எலக்ட்ரோலர் ட்ரஸ்ட், விச் மீன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். இப்போ எங்க ஊர் எம்எல்ஏ எம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னா நான் என்னோட காசு நாங்க இந்த படத்தெல்லாம் பார்ப்போம். மேஜரா இந்த புதுப்பேட்டை படத்துல பாத்தீங்கன்னா இந்தாங்க என்னோட ஏரியாவோட காசு இவ்வளோ 1 கோடி 2 கோடி எடுத்துட்டு வந்து கொடுப்பான் இல்லையா? அந்த ஏரியா மட்டும் அவன் பேருக்கு வந்துடும், அந்த ஏரியாக்கான கலெக்ஷனை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவான், இதுதான் இந்த இந்த மாசத்தோட கலெக்ஷன், அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி கொடுப்பான் இல்லையா? ஸோ அதுதான் கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆனா அந்த மாதிரி நடக்காது. பக்கத்துல வந்து அவன் கொடுக்கறத நான் சொல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 80GGB ஜிஜிசி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அந்த கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் 80GGB என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கான்ட்ரிபியூஷன் பை கம்பெனிஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஜிஜிபி எதை பத்தி பேசுது அப்படின்னா கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, கம்பெனிஸ் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனியே நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பிரைவேட் கம்பெனி ஏதோ நடத்திட்டு இருக்கேன், அது காரணம் அந்த எம்எல்ஏ எம்பி யாரோ ஒருத்தர் யாரோட ஹெல்ப்போ வச்சுதான் நான் நடத்துவேன். மைபி அப்படி இருக்கலாம், அதர்வைஸ் நார்மலாவே அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ கம்பெனி ஏதாவது கொடுக்குது அப்படின்னா அண்ட் தென்
Contribution to companies are eligible. Companies கொடுக்குற contribution eligible. 80 GGC என்ன contribution by other person except local authority and every artificial judicial person who are wholly parts funded by the government are eligible for deduction. Which means uh, வேற ஏதாவது ஒரு பர்சன் எக்ஸப்ட் லோக்கல் அத்தாரிட்டி எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன் படிச்சோமா ஞாபகம் இருக்கா பேசிக்ஸ் படிக்கும்போது நான் சொன்னா 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன் அதுல இந்த 2 பேரும் மைனஸ் பண்ணிடுங்க யார் 2 பேரும் லோக்கல் அத்தாரிட்டியும் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் மைனஸ் பண்ணிடுங்க பேலன்ஸ் இருக்கிறது 5 யார் யாரு கம்பெனி எல்எல்பி இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இவனுங்க எல்லாம் வந்துருவானுங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஹோல்லி ஆர் பார்ட்லி ஃபண்டட் பை த கவர்மெண்ட் விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கு அந்த ஃபண்டு அப்படின்னா தென் யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்ற போது தென் யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் கம்பெனிஸ் ஆல்வேஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் இப்போ வேற ஏதாவது மிச்சம் இருக்க 5% வந்தாங்க அப்படின்னா தென் தட் பர்சன்ஸ் ஆர் பார்ட்லி ஆர் ஓன்லி ஃபண்டட் பை த கவர்மெண்ட் தென் தட் வில் பி கெட் அ டிடக்ஷன் அண்டர் 80 GGC ஓகேவா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா ஸோ திஸ் ஆர் த டூ இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் என்ன பாயிண்ட் நோ டிடக்ஷன் ஷல் பி அலோட் 80 GG on B and C என்னவா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சம் கான்ட்ரிபியூட் பை வே ஆஃப் கேஷ் கேஷா ஏதாவது நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ₹1 கூட டிடக்ஷனா கிடைக்காது நீங்க வந்து அப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிருக்கோம் ஜிஜிபி ஜிஜிசி ரெண்டுத்துக்கிலையுமே அவன் வந்து ஈவன் ₹1 அந்த 10,000 கிரைடீரியா கூட அவன் வைக்கல ஈவன் ₹1 யூ மேட் இன் கேஷ் அவே டு பொலிட்டிக்கல் பார்ட்டி then you are not eligible under section 80 GGP and C. Okay. So next direction is talk about TTA. TTA is the deduction in respect of interest on deposit in savings scheme. This one is important. Important lessons இது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஃபியூச்சர்ல வரும் ஓகேவா நிறைய பேர் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அதை நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாம் நார்மலா சேலரி பர்சன்ஸ் ஆகட்டும் சேலரி பர்சன்ஸ் தான் மோஸ்ட்லி இதை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அவங்க எப்பவுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு போட்டு வச்சிருப்பாங்க அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் என்னது அவங்களுக்கு இன்கம் தானே இப்போ நீங்க இங்க என்னென்ன யோசிக்கணும்னா இப்போ ஒரு எஃப்டி நான் போடுறேன் அப்படின்னா 10 lakhs நான் போடுறேன் அப்படின்னா this is expense for me at the time of I deposit. But for this 10 lakhs, I earned 1 lakh for every year. This is a income for me, interest. But this expense is a revocable expense. ரெவக்கபிள் லெசன்ஸ் ஒரு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு ரெவக்கபிள் ஆயிடும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் எல்லாமே ஓகேவா ஸோ ஆனா அப்போ இங்க எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் நான் மொத்தமா கொண்டு போய் மைனஸ் பண்றோம்னா அப்படி கிடையாது இந்த இடத்துல நீங்க ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்க இல்லையா இந்த இன்கமுக்கு தான் டிடக்ஷன் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி 80 சீரிஸ் எல்லாமே லோன் வாங்கிட்டு அந்த லோனுக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் டிடக்ஷன் தவிர லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் இல்லை ஓகேவா ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் டைரக்டா நம்ம படிக்கும் போது இந்த இடத்துல லோன் வாங்கினா 80 வரும் சொன்னாரு 80 வரும் சொன்னாங்க அப்போ லோனு நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது ஏன்னா லோன் அமௌண்ட்டே கொடுப்பான் தட் இஸ் இரலவென்ட் ஃபார் அஸ் ஓகேவா நம்மளுக்கு எது ரெலவென்ட்னா அந்த லோனுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்போம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் எனக்கு டிடக்ஷன் வேணும் அதுதான் நம்மளுக்கு ரெலவென்ட் ஓகே ஸோ சேம் வே டிபிஏ அப்படிங்கிறது நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு டெபாசிட் பண்றீங்க அந்த டெபாசிட்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஓகேவா Deduction is available to an individual except resident senior citizen. Resident senior citizen தவிர்த்து எல்லா இண்டிவிஜுவலும் கிடைக்கும் ஏன்னா சீனியர் சிட்டிசனை எக்ஸப்ட் பண்றீங்க கீழே இருக்கும் அந்த பாயிண்ட் எதுக்காக ஓகே அது படிக்கும் சொல்றேன் ஆர் ஹெச்எஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் நாட் பீங் ஏ டைம் டெபாசிட்டா இருக்கக்கூடாது ஓகேவா டைம் டெபாசிட் ஒன்று இருக்கு ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று இருக்கு இல்லையா டைமும் ரெக்கரிங் ஒன்னா செகண்ட் ஃபிக்ஸடு டெபாசிட்டும் டேர்ம் டெபாசிட்டும் சிமிலர் தான் ஆனா என்ன இது லாங் டேர்ம்ல வரும் இந்த டேர்ம் டெபாசிட் வந்து ஷார்ட் டேர்ம்லயும் எடுத்துக்கலாம் டைம் டெபாசிட் வந்து அதாவது தேவைப்படும் போது வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரி பண்ண முடியாது தட் இஸ் ஃபிக்ஸ்டு ஐ திங்க் டைம் டெபாசிட் வந்து தேவைப்படும் போது வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுதான் இந்த சிமிலர் டிஃபரன்ஸ் தான் மற்றபடி எல்லாமே டெபாசிட் தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காமன் தான் பட் தட் இஸ் அ சிமிலர் டிஃபரன்ஸ் ஸோ டேர்ம் டெபாசிட் ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆல்வேஸ் லாங் டேர்ம்ல வந்துடும் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது தேவைப்படும் போது வித்ட்ரா பண்ணிக்கிற டெபாசிட்டா இருக்கும் இப்போ ஒரு 10 lakhs நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ அதை வந்து வித்ட்ரா பண்ணிப்பேன் ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு மினிமம் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எடுத்துக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன மைனர் டிஃபரன்ஸா இருக்கும் இந்த டைம் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் டேர்ம் டெபாசிட்ல ஓகேவா ஸோ தேர் நாட் பீங் a டைம் டெபாசிட்னு சொல்லிட்டாங்க தென் இட் வில் பி கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன் செகண்ட் ஐ செக் புக்
ETGGBC, ETF. டைம் டெபாசிட் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு எழுதியிருக்கேன் ஆக்சுவலி நான். டைம் டெபாசிட் இஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட். தென் அப்போ டைம் டெபாசிட் மேஜரா எதுவும் சொல்லல. டைம் டெபாசிட்டுக்கு நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு எழுதியிருக்கேன். அண்ட் தென் டேர்ம் டெபாசிட் அப்படிங்கிறது அதான், இது ஷார்ட் டேர்ம்காக யூஸ் பண்றது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துட்டு அது ஒரு லாங் டேர்ம் வரைக்கும் போட்டு போகுது. ஓகேவா? ஸோ ஹியர் நாட் அ ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்போனா. ஓகே, ஸோ அதனால தான், ஏன்னா இந்த இடத்துல நாட் பீங் டைம் டெபாசிட் சொல்லும்போது எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் போது எனக்கு இங்க டவுட் ஆச்சு. அதனால தான் நான் பார்த்தேன். ஏன்னா டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை மென்ஷன் பண்ணலாம். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எதனா இருக்கு அப்படின்னா யூ கம்ஸ் அண்டர் டிடிஏ. ஓகேவா? சோ அதை தாண்டி நீங்க வேற ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு டெபாசிட் அமௌண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா தென் யூ கம்ஸ் அண்டர் டிடிஏ. ஏன்னா டிடிபின்னு ஒன்னு இருக்கு. டிடிபி கீழே தான் நம்மளால வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல டிடிஏ கொடுத்துட்டா பேங்கிங் கம்பெனி, கோஆபரேட்டிவ் பேங்க் இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ் லேண்ட் மார்க்கெட் பேங்க் ஆர் கோஆபரேட்டிவ் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், இது எல்லாத்துலயுமே நீங்க அதாவது நீங்க எங்க எங்கெல்லாம் வந்து அந்த டெபாசிட் பண்ணிருக்கணும்னு நம்ம சொல்ல வரோம். பேங்கிங் கம்பெனில பண்ணுங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ல பண்ணுங்க. என்ன மாதிரியான கோஆபரேட்டிவ் பேங்க்ல பண்ணலாம்? அடமானம் வச்சுக்கொள்ள லேண்ட் அடமானம் வைக்கிற அந்த கோஆபரேட்டிவ் லேண்டா இருக்கலாம், இல்ல கோஆபரேட்டிவ் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்கா இருக்கலாம், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டிரெக்ஷன் ஷல் பி அவைலபிள் அப் டு 10,000. 10,000 வரைக்கும் தான் கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 50,000 இன்ட்ரெஸ்ட் வருது, அப்ப நான் 50,000 டிரெக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. 10,000 வரைக்கும் தான் உங்களுக்கு அலோடட். ஓகேவா? So this is all about your TTA. அடுத்து TTB. TTB என்ன? டிரெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன். ஏன்னா மேல சீனியர் சிட்டிசனும் எக்ஸப்ட் சீனியர் சிட்டிசன் ஒரு பாயிண்ட் சொன்னோம் டிடிஏல. கரெக்டா? சோ அதனால அங்க எக்ஸப்ட் பண்ணதுனால இங்க அவங்கள ஆட் பண்றான். ஆட் பண்ணதும் இல்லாம என்ன சொல்றான்? டிடக்ஷன் இஸ் அவைலபிள் டு சீனியர் சிட்டிசன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வித் பேங்கிங் கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, போஸ்ட் ஆஃபீஸ். டிடக்ஷன் ஷால் பி அவைலபிள் அப் டு 50,000. அங்க 10,000 வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, உங்களால இங்க 50,000 வரைக்கும் எடுக்க முடிஞ்சிச்சு. சீனியர் சிட்டிசன் மீன்ஸ் an individual resident in India whose age is 60, அதாவது மோர் தென் 60 மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். பிளஸ் வந்து 80 எக்ஸ்க்ளூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம் டெபாசிட் விச் மீன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம் பாடுறோம் ஃபிக்ஸ்டு ரெக்கரிங் தான். அதாவது டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ரெக்கரிங் டெபாசிட், இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கு. இது வராது டிடிஏ கீழ. வேற செக்ஷன் டிடிபி வந்து என்னது? இன்க்ளூட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம் டெபாசிட் ஆல்சோ. போத் செக்ஷன்ஸ் கவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் விச் மீன்ஸ் 80 டிடிஏ வந்து டைம் டெபாசிட் அதாவது ஃபிக்ஸ்டு ரெக்கரிங் டெபாசிட் பத்தி பேசுது. 80 டிடிபி இன்க்ளூட்ஸ் டைம் டெபாசிட், அது டைம் டெபாசிட் சேர்த்து பேசுது. ஓகேவா? ஆனா போத் செக்ஷன் எதை பத்தி பேசுது? சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பத்தி மட்டும் தான் பேசுது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இந்த இடத்துல கொடுத்துருக்கா, நோட் பண்ணிக்கோங்க. 80 டிடிஏ அதான் என் புக்ல எழுதி வச்சிருக்கேன், எப்படி பிபிடில மிஸ் ஆச்சுன்னு தேடிட்டு இருந்தேன். ஃபிக்ஸ்டு ரெக்கரிங் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஓகே, 80 TTB include both. includes both. ஸோ நீங்க வந்து இப்படி எழுதிக்கங்க 80 டிடிஏக்கும் டிடிபிக்கும். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா மேல இருக்கிறதுக்கு 10,000 வரைக்கும் தான் கிடைக்கும், கீழே இருக்கிறதுக்கு 50,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த 10,000 எடுக்கணும்னா சீனியர் சிட்டிசனுக்கு அப்ளிகபிள் ஆகாது, 50,000 சீனியர் சிட்டிசனுக்கு அப்ளிகபிள் ஆகும். சீனியர் சிட்டிசன்ஸ் தான் எடுத்துக்க முடியும் அந்த 50,000 வரைக்கும் கிரைடீரியா லிமிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம். அது என்ன சர்டன் இன்கம்? இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ப்ரொவிஷனா போகும். ஒரு சில இன்கம்க்கு ஒரு சில பிசினஸ், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்ணியிருந்தா என்ன, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா
இமாச்சல் பிரதேஷ்ல பண்ணியிருந்தா என்ன, பேக்வர்ட் ஏரியாஸ் அசாம், அதாவது பேக்வர்ட் ஏரியாஸ் சொல்றதை விட அந்த ஏரியா எல்லாம் பெருசா பிசினஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஏரியால போயிட்டு நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா வி எக்ஸ்பென்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். திடீர்னு நிலச்சரிவு ஏற்படும் அந்த ஊர்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் எப்போ வந்து என்ன பண்ணுவானுன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ரிஸ்க் அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணி ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மினரல் ஒவ்வொரு அயன் ஒரு வேற என்ன இந்த சுரங்கம் எல்லாம் போவோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பிசினஸும் பண்ணுவோம். அந்த மாதிரியான பிசினஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் தரும். ஏன்னா திஸ் ஆர் த பிசினஸ் ஆர் லாஜிக்கலி ரிஸ்கி. அதாவது அது உள்ள இறங்கறதுக்கு முன்னாடி அதுல ரிஸ்க் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் போய் அதை ரிஸ்க் அனாலிசிஸ் பண்றது அப்படின்றது செகண்டரி. ஆனா பிசினஸ் உள்ள பிரைமரியா நம்ம இன்வால்வ் ஆகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் திஸ் இஸ் ரிஸ்கி பிசினஸ் அப்படின்ட்டு. சோ அதையும் தெரிஞ்ச ஒருத்தர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அப்படின்னா தென் தட் டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம டிரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? சோ தட் இஸ் த சர்டன் இன்கம். அந்த மாதிரி பிசினஸ்ல இருந்து வர இன்கம் தான் சர்டன் இன்கம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஓகே, சோ நவ் வி ஆர் மூவிங் டு தட் சர்டன் இன்கம் பிசினஸ். ஃபர்ஸ்ட் JJA எனது டிரெக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃப் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி, அதாவது அந்த அந்த யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட் பாக்குறோம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் எடுத்துட்டு போவாங்க. நீங்க அந்த கென் பயோ அப்படின்னு நீங்க ஒரு கம்பெனி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கென் பயோ லிங்க்ஸ் அப்படின்ட்டு எல்லா பாராமெடிக்கல்லையும் சரி வேஸ்டேஜஸ் எல்லாம் அவனா கொண்டு போவோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல மோஸ்ட்லி நீங்க பாத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இங்க நியர்பை வெள்ளூர் சென்னை அவன் தான் வந்து கென் பயோ தான் எல்லாத்தையும் மாறிட்டு போவான். ஃபுல்லா வந்து அவன் எதுக்கு எடுத்துட்டு போறான் அப்படின்னா அதை ரீயூசபிள் பண்ணுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாலாம் தெரியல. பட் ஆனா அந்த கென் பயோ லிங்க்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு கம்பெனி பேர் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கலெக்டிங் கம்பெனி. ஸோ அதுல இருந்து அவங்க ஒரு ப்ராஃபிட் பாக்குறாங்கன்னா தென் த டிடக்ஷன் இஸ் கம்ஸ் அண்டர் JJA. Deduction is allowed to the assessee if it derive any profit and gains derived from the business of collecting or processing or treating of biodegradable waste for generating power. அதை வச்சு பவர் ஏதாவது ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ப்ரொடியூசிங் பயோஃபெர்டிலைசர் பயோபெஸ்டிசைட்ஸ் ஆர் அதர் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் பயோகேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த மெடி வேஸ்ட் இதெல்லாம் கொண்டு போறது ஒரு பக்கம், பிளஸ் வந்து இன்னொன்னு என்னன்னா அதான் இந்த கேஸ் எல்லாம் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னால எருவு வச்சு கேஸ் கிரியேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் சம்திங் ஒரு சிலர் எல்லாம் வீட்டுல கூட வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அதுவுமே இதுல இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபார் ப்ரொடியூசிங் பயோகேஸ் இல்ல மேக்கிங் பலர்ஸ் ஆர் பிரிக்வர்ஸ் ஃபார் ஃபியூல் ஆர் ஆர்கானிக் மேனர். சோ இப்போ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த வேஸ்டஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி குட்டி குட்டி மரக்கட்டையா மாதிரி மாத்துறது. அதாவது எரியற தன்மைக்கு அதை மாத்துறது. வேஸ்ட்டை வந்து அதை எதெல்லாம் வாங்கி நம்ம அதை எரியற தன்மைக்கு மாத்துறோம் அந்த மாதிரி எதனா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா. ஓகேவா? சோ அதுதான் இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிரிக்கர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா குட்டி குட்டியா எரு தான் அது. ஓகேவா? குட்டி குட்டியா இருக்கும். எருனா மாட்டு சாணம் மட்டும் இன்க்ளூட் இல்லை அதுல. வுட்டு வேஸ்ட் வுட்டு இது எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ அந்த டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க ப்ராஃபிட் பாக்குறாங்க அப்படின்னா டிரெக்ஷன் என்னவா 100% ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் அந்த பீரியட் ஆஃப் 5 consecutive previous year beginning with the previous year with such business commence. அந்த பிசினஸ் எப்போ கமென்ஸ் ஆச்சோ அந்த கமென்ஸ் ஆனதுல 5 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்ல 100% டிரெக்ஷன் ப்ராஃபிட்டை வந்து 100% டிரெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிசினஸ் இன்கம்க்கு இது எல்லாமே இப்போ பாக்குறது இந்த சர்டன் இன்கம் அப்படிங்கிறது பிசினஸ் இன்கம் பத்தி பேசுது. ஓகேவா? சோ 100% வரைக்கும் நீங்க 5 வருஷத்துக்கு தொடங்குனதுல இருந்து 5 வருஷத்துக்கு நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் JJA டிடக்ஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ் விச் மீன்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். கம்பெனில எனக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சில புது நியூ எம்ப்ளாயிஸை வந்து ஆட் பண்றேன்னு வச்சுப்போம். ஓகேவா? சோ நியூ எம்ப்ளாயிஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆல்வேஸ் எனக்கு என்னது காஸ்ட். கரெக்டா? என் எம்ப்ளாயிஸ் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணும். அப்ப நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ ஐ எம் மீட்டிங் ஒன் எக்ஸ்பென்ஸ் ஹியர். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு நான் டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். பட் தேர் இஸ் அ கண்டிஷன். வேர் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் அன் அசஸ்ஸி டு ஹூம் 44AB 44AB ஞாபகம் இருக்கா? டாக்ஸ் ஆடிட் applies. Tax audit apply ஆகுது அப்படின்னா including any profit and gains derived from the business that shall be allowed a deduction. Okay, equal to எவ்வளவுப்பா? amount equal to 30% of the additional employee cost incurred in the course of such business in the previous year for 3 assessment year including the assessment year relevant to the previous year in which such employment is provided. Which means சார் இப்போ நான் 2019ல ஒருத்தனை வந்து சேர்க்கிறேன். ஒரு ஒரு 10 பேர் சேர்க்கிறேன். 10 பேருக்கு எனக்கு வந்து 10 லட்ச ரூபா ஆகுது காஸ்ட். ஓகேவா? 2019ல இருந்து 20, 21, 22 2022 வரைக்கும். ஓகே, ஐ ஹோப் 2023 ஏன்னா 19ல சேர்ந்தா 20ல எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ 2023 வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும்? இந்த காஸ்ட்ல இருந்து 30% டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? 10 லட்சம்னா 3 லட்ச ரூபா நான் டிடக்ஷனா எடுத்துக்கலாம்.
புது எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா என்ன, என்னோட பிசினஸ் என்ன ஆயிருக்கணும், டாக்ஸ் ஆடிட் பண்ணப்பட்டிருக்கணும். 44 ABK எனக்கு டாக்ஸ் ஆடிட் பண்ணிருக்கணும், எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு அப்படின்னு டாக்ஸ் ஆடிட்ல அவங்க வந்து சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா மட்டுமே இந்த 30% டிடக்ஷன் கிடைக்கும். பட் தர் இஸ் கண்டிஷன். இந்த 30% நான் எடுக்கணும்னா அதுக்கே எனக்கு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எமோல்மெண்ட்ஸ்னா என்ன சொல்லியிருக்கான், விச் மீன்ஸ் ஊதியம். ஊதியம்னா என்ன மீனிங், எனி பெய்ட் ஆர் பேயபிள் டு an employee in lieu of his employment for whatever name called but does not include. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதான், கீழே கொடுத்துருக்குலாம் இன்க்ளூட் ஆகாது. எதுல, என்னோட அந்த ரெமுனரேஷன் ஆர் சேலரி தான். எமோல்மெண்ட்ஸ்னா சேலரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அந்த சேலரியில கீழே இருக்கிறதுல எதுவும் இன்க்ளூட் ஆகாது. எது எனி கான்ட்ரிபியூஷன் பெய்ட் ஆர் பேயபிள் பை எம்ப்ளாயர் டு பென்ஷன் ஃபண்ட், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர் எனி அதர் ஃபண்ட் பெனிஃபிட் ஆஃப் த எம்ப்ளாயி அண்டர் எனி லா டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அந்த டைமுக்கு என்ன லா இருக்கும், பிஎஃப் ஆர்பிஎஃப் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது லால அதுக்கு அண்டர்ல எம்ப்ளாயோட பெனிஃபிட்காக எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இதெல்லாம் சேலரியான்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் என்னது, லைஃப் எண்ட்ல அவன் யூஸ் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ், அவனோட பீரியட் எண்ட் அப்போ அவன் யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து சேலரி கீழே வருமா, இதுலயும் நான் 30% டிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த 30% கிடையாது. அதுக்கப்புறம் எனி லம்சம் பேமெண்ட் பெய்ட் ஆர் பேயபிள் டு எம்ப்ளாய் அட் த டைம் ஆஃப் டெர்மினேஷன். இப்போ அவன் வேலையை விட்டு போறான், புதுசா ஒரு எம்ப்ளாய் எடுத்துட்டு ஒரு 3 வருஷமும் வேலை செஞ்சுட்டு அவன் வேலையை விட்டு போறான் அப்படின்னா, அப்ப நான் அவனுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் நான் கொடுக்கணும் இல்லையா, கிராஜுவிட்டி இல்ல வாலண்டரி ரிட்டைர்மெண்ட், சர்வீஸ் பே, லீவ் என்கேஜ்மெண்ட், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட், கம்யூனிகேஷன் ஆஃப் பென்ஷன், இந்த மாதிரி எதனா பல்க் பேமெண்ட் நான் அவனுக்கு செட்டில் பண்ணலாம். அப்படி செட்டில் பண்றதுலயே நான் 30% எடுத்துக்கலாமான்னு கேட்டா கிடையாது, அதுவும் இன்க்ளூட் ஆகாது. வெறும் சேலரி மட்டும் தான். நீங்க இயர்லி அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க, காஸ்ட் சிடிசின்னு சொல்லுவாங்களே, காஸ்ட் டு கம்பெனி, அந்த காஸ்ட் டு கம்பெனில உங்களுக்கு அந்த ஹின் அண்ட் பேசிக்ஸ் அப்படி தனித்தனியா பிரியும் அதுக்குள்ள. சோ அந்த ஹின் அண்ட் பேசிக்ஸ் காஸ்ட்டை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து சேர்த்து அந்த 30% எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ இது ரெண்டும் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட் மீன்ஸ், அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட்னா என்னப்பா, எம்ப்ளாயி எமோல்மெண்ட்ஸ் பெய்ட் ஆர் பேயபிள் டு அடிஷனல் எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாய்ட் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் இன் கேஸ் an existing business the additional employee cost shall be nil if. இப்போ அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கான், சாரி எம்ப்ளாயி காஸ்ட்னா என்ன சொல்லியிருக்கான், அதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல சில அடிஷனல் எம்ப்ளாயிஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அது எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட் தான். ஆனா இன் கேஸ், இந்த கேஸ் எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட் ஷல் பி நில். ஒரு சில கேஸ்ல நில்லா இருக்குமா, எது அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து நில்லா இருக்குமா, இஃப் என்னென்ன கேஸ்ல, தேர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஆல்ரெடி என்கிட்ட 20 பேர் இருக்கான் எம்ப்ளாயி, இப்போ என்கிட்ட 10 பேர் வேலைக்கு சேர்ந்திருக்கான், நான் கணக்கு காட்டுறேன். அப்ப எனக்கு 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கரெக்டா. இன்கேஸ் இன்க்ரீஸே ஆகல, அதே 20 தான் ஆகுது, நான் 10 கணக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, தென் இந்த இது எடுத்துக்க முடியுமா, அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் 30% டிடக்ஷன் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். There is no increase in number of employees from the total number of employees employed as the last day of the preceding year. preceding yearல 20 பேர் வேலை பார்த்தான், இப்ப நீ 10 பேர் சேர்த்திருக்கு, அப்ப 30 மாறணும். அது மாறல அப்படின்னா உனக்கு இந்த டிடக்ஷன் கிடையாது. அடுத்து emoluments are paid otherwise than by account paid check or account paid draft. அதாவது கேஷா நீ பே பண்ணிருக்க அப்படின்னா பாலா. ஏன்னா இப்போ இந்த மாதிரி டைம்ல இப்போ 20 பேர் வேலையில இருக்காங்க, நான் 10 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு 10 பேரை வேலைக்கு சேர்த்தா அப்பவும் அது கிடையாதுன்னு நான் கிடையாது கிடையாது கிடையாது. அந்த அட்லீஸ்ட் இப்ப 10 பேரை தூக்கிட்டு 11 பேர் சேர்த்தா அந்த ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம், அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட் அப்படி வேணா பண்ணலாம். ஓகேவா? சோ இங்க வந்து கேஷா நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, தே ஆர் நாட் மென்ஷனிங், இந்த இடத்துல அவன் 10,000 ரூபாய் அப்படிலாம் மென்ஷன் பண்ணல. நீங்க கேஷா நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலே உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் பே செக் இல்லைன்னா பேங்க் டிராஃப்ட் இது மூலியமா தான் கொடுத்துருக்கணும், கேஷா பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. என்னது, அடிஷனல் எம்ப்ளாயி வந்து எப்போ நம்ம எடுத்துக்க மாட்டோம், அடிஷனல் காஸ்ட் நில்லுன்னு எடுத்துக்கிறது, இது 2 கண்டிஷன்ல. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, in the first year of new business, emoluments paid or payable to the employees employed during the previous year shall be deemed to be additional employee cost, which means இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு நான் பே பண்றேன் அப்படின்னா, தென் தட் எம்ப்ளாயி இஸ் டீம்டு டு பி அடிஷனல் எம்ப்ளாயி தான். அதாவது 2020 தான் என் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுப்போம். 2020 இருந்து 2023 வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும், இப்பதான் ஸ்டார்டே பண்றேன். அப்ப இது உள்ள இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் என்ன, எனக்கு நியூ எம்ப்ளாயினா டீம் டு பி அடிஷனல் எம்ப்ளாயி தானே அவங்க. ஓகேவா? டீம் டு பி அடிஷனல் எம்ப்ளாயி. சோ இவங்க டீம் டு பி அடிஷனல் எம்ப்ளாயின்றதுனால இந்த 3 வருஷத்துக்கு என்னால 30% வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் மறுபடியும் additional employee means அப்படின்னா என்ன கொடுத்திருக்கான், an employee who has been employed during the previous year and whose employment has the effect of increase the total number of employees. ஐயோ கொடுத்ததே கொடுத்திருக்காங்க. அப்ப இது எம்ப்ளாயர் அந்த லாஸ்ட் ஸ்பெசிஃபிக் does not include ஆப்பா. அதாவது இப்போ அடிஷனல் எம்ப்ளாயி வரணும்னு சொல்லிட்டாங்க, 20ல இருந்து 30 இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க.
அப்படி இன்க்ரீஸே ஆனாலும் கீழே கொடுத்துருக்கிறதுல கண்டிஷன்லாம் இல்ல அப்படின்னா தென் அதுவுமே இன்க்ளூட் ஆகாதான். என்னென்ன, an employee whose total emoluments are more than 25,000 rupees per month, 25,000 ரூபாய்க்கு மேல அவனுக்கு சம்பளம் இருக்கு அப்படின்னா அவன் அடிஷனல் எம்ப்ளாய் கீழே வரமாட்டான். ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப 25,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். An employee from whom the entire contribution is paid by the government under the Employees Pension Scheme notified in accordance with the provision of Employees Provident Fund and Miscellaneous Provision Act, which means அந்த எம்ப்ளாய்க்கு கவர்மெண்டால ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா தென் இட் நாட் கம்ஸ் அண்டர் எம்ப்ளாய். இப்போ நீங்க சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைக்கு எடுக்கிற பர்சன்ஸ்ல கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அதாவது இவ்வளவு காசு வந்து கம்பெனி கொடுக்கும், அதுல சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த மணி வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு பே பண்ணும். இந்த ட்ரைனி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போவாங்க, அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம் கண்டர்ல போவாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து ரெஃபர் பண்ணும், இந்த கம்பெனிக்கு போங்க, இந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த ஒர்க் பண்ணுங்க, அவங்க ஒரு 6,000 தருவாங்க, நாங்க ஒரு 6,000 எங்க சைடு எங்க பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி பிஹெச்சி எல்லாம் அப்படிதான் நடக்கும். பெல்ல நான் ஒர்க் பண்ணும் போதுலாம் சில கவர்மெண்ட் ஸ்கீம் கண்டர்ல சில பசங்கலாம் வருவாங்க, ட்ரைனிங் மாதிரி வருவாங்க, அந்த ஐடி டிப்ளமோ முடிச்ச பசங்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப்னா பெல்லோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப். பெல்லே கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட், அது இந்த பாக்கெட்ல வாங்கி அந்த பாக்கெட்ல போடுற கணக்கு தான். பட் சொல்றேன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி an employee employed for a period of not less than 240 days, 240 days கீழே வேலை செஞ்சிருக்க கூடாது. இன்கேஸ் அவன் வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னா then that person is not comes under additional employee. எப்போ 240 days? in case of apparel manufacturing business. ஓகேவா, அப்பரல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்னா ஐ திங்க் இந்த ஷர்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது தான் அப்பரல்ஸ் அந்த மாதிரி அண்டர்ல வரும். ஓகேவா, சோ அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கு அப்படின்னா 240 days. இன்கேஸ் லெதர் ப்ராடக்ட் ஃபுட்வேர் இருக்கு அப்படின்னா 150 days. ஓகேவா, இப்போ மோர் தென் 150 days, மோர் தென் 240 days ஒர்க் பண்ணிருக்கணும். அதர்வைஸ் தேர் நாட் கம்ஸ் அண்டர் அடிஷனல் எம்ப்ளாய். அதுக்கப்புறம் an employee who does not participate in recognized provident fund, RPF ல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதா அப்படிதானே சொல்லியிருக்கான். then is not considered. ஓ, பார்ட்டிசிபேட் பண்ணாதவன் அடிஷனல் எம்ப்ளாய் கீழே வரமாட்டான். அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா, an employee who has been employed during the previous year employed has activities total number of employees by the employer on the last date but does not include. so இத பண்ணல அப்படின்னா அவன் இன்க்ளூட் ஆக மாட்டான். an employee who does not, மேல கொடுத்து நாட் இன்க்ளூட், கீழே does not participate அப்படின்னா இங்க பாருங்க, நாட் பிளஸ் நாட் which means மைனஸ் மைனஸ் பிளஸ் படிக்கும் போது சொல்றேன், ஏன்னா மேலே நாட்டு இருக்கு கீழே நாட்டு இருக்கு. அப்ப இந்த பர்சன் ஆர்பிஎஃப்ல இருக்கணும், தென் ஒன்லி கம்ஸ் அண்டர் அடிஷனல் எம்ப்ளாய். ஓகேவா, சோ திஸ் ஆர் த 4 points. இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட் திஸ் 4 points then you are not comes under additional employee. அதுக்கு அடுத்து where an employee is employed during the previous year for a period less than 240 or 150. இப்ப நான் மேல சொன்னேன் மோர் தென் 240 இருக்கணும், மோர் தென் 150 இருக்கணும். இன் கேஸ் லெஸ் தென் 240 லெஸ் தென் 150 கீழே ஒர்க் பண்ணிட்டான், பட் இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் 240 150 days in immediately succeeding year. இன் கேஸ் அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது 2019ல 240 நாள் கீழே இருக்கான், இல்ல 150 நாள் கீழே இருக்கான், 2020ல என்ன பண்ணிட்டானா மோர் தென் 240 மோர் தென் 150 இருக்கான் அப்படின்னா he shall be deemed to have been employed in the succeeding year and provision of this section apply accordingly. அப்போ 2019ல இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது, 2020ல இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகி நீங்க 30% நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷன் அப்படின்னு சொல்ல வந்துட்டான். ஓகேவா, so this is all about your 80JJAA. ஓகேவா, அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டிடக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா இது? ஓகேவா, பட் இது ப்ரொவிஷன் தான். உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அந்த 240 days 150 days அடிஷனல் எம்ப்ளாய்னா இன்க்ரீஸ் ஆகணும், 25,000 தாண்டக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அதை எடுத்துக்க கூடாது. வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்? எனுவல் மந்த்ஸ்னா என்னன்னு தெரியணும், லம்சம் பேமெண்ட் கொடுத்தா கன்சிடர் பண்ணக்கூடாது, செக்கா கொடுத்துருக்கணும், கேஷா ₹1 கொடுத்திருந்தாலும் எடுத்துக்க கூடாது. வேற என்ன நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு இதுல? அவ்வளவுதான், மோஸ்ட்லி 30% தெரிஞ்சா போதும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் இஸ் டாக் அபவுட், இங்க வந்து நான் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பேன். லைக் இது எப்படி இருக்கும்னா QQB நீங்க கடைசியா தான் நான் வரேன்னு சொன்னீங்க அப்படின்னா எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் தேவையோ, அதாவது எது எதெல்லாம் சப்ஸ் ரிலேட்டடா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிபிடில வந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் உங்களுக்கு பின்னாடி பேக்வர்ட்ல போகும். ஓகேவா, ஸோ QQBயும் RRBயும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நான் புக்ல வரும்போது சொல்றேன். ஸோ 80IA இப்போ நெக்ஸ்ட் டிடக்ஷன், அதாவது அந்த சர்டன் இன்கம்ல 80IA. அடுத்து 80IA எதை பத்தி பேசுது அப்படின்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஆர் என்டர்பிரைசஸ் என்கேஜ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். விச் மீன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இருக்கு, there is a company, it means a company-ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு என்டர்பிரைசஸ் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆக்டிவிட்டில எங்கேஜ் ஆயிருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டில எங்கேஜ் ஆயிருக்கு.
அப்போ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டில எங்கேஜ் கம்பெனி தே ஆர் மேக்கிங் சம் டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தென் தட் எக்ஸ்பென்ஸ் வில் பி கம்ஸ் அண்டர் டிடக்ஷன் 80IA ஃபார் தோஸ் எக்ஸ்பென்ஸ் வில் கிளைம் த டிடக்ஷன் அண்டர் 80IA. ஸோ என்னென்ன சொல்றான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்து வந்துருவோமா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மீன்ஸ் a road including toll road, bridge, railway system, a highway project including housing or other activities being an integral part of highway project. இப்போ highway project பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு சில வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லையா ஹைவே போடுறோம்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு வீடு மாத்தி கட்டி கொடுக்கணும் இல்லையா. சோ தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் இன்ஃப்ரா. ஹைவே போடுறது ஒரு இன்ஃப்ரா. அந்த ஹைவே போடும்போது அவங்க வீட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த வீடு அதான் ஹவுசிங்கும் இன்க்ளூடிங் அதர் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ தே ஆர் டெவலப்பிங் த இன்ஃப்ரா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு மாற்றி தருது. அது போக வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட், வாட்டர் ஃபில்டர் சிஸ்டம், இரிகேஷன் ப்ராஜெக்ட், சானிடேஷன், சீவேஜ் சிஸ்டம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ பாதாள சாக்கடை போடுறோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் நோண்டி நோண்டி வச்சிடறாங்க. ஸோ வாட்டர் சிஸ்டம், வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட், ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. தட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் இன்ஃப்ரா. இதெல்லாம் பண்றவன் யாரு, ஒரு கம்பெனி தானே, தெர் ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங், அவன் தானே பண்றான். ஸோ அதுக்குலாம் ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது இல்லையா. ஸோ தட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இஸ் கம்ஸ் அண்டர் தி டிடக்ஷன்ஸ் 80IA. அதுக்கப்புறம் போர்ட், ஏர்போர்ட், இன்லேண்ட் வாட்டர்வே, இன்லேண்ட் போர்ட். இன்லேண்ட் வாட்டர்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிறது, ஓகேவா. விச் மீன்ஸ் இப்போ மும்பை டு சென்னை அந்த மாதிரி போறது, ஓகே. நதி வழியாவோ சி வழியா போனாலும் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளேயே மும்பை சென்னை, விசாகப்பட்டினம் சென்னை, விசாகப்பட்டினம் மும்பை, இந்த மாதிரி போறது, ஓகே. ஆர் நேவிகேஷன் சேனல் இந்த சி. ஸோ திஸ் ஆர் கம்ஸ் அண்டர் வாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா மீனிங் என்ன, இதெல்லாம் தான் இன்ஃப்ரா, ஓகே. நவ் இன்ஃப்ரா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து should be operational by 1st April 1995 ஆம்பா. 1995 அந்த அந்த டைம்ல வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். எனக்கு இன்னொரு டவுட் இதுல, எப்பவுமே அந்த டேட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க புக்ல, அது ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கானா. 80IA இங்கதான் இருக்கா. இங்க அது இதா இருக்கு. ஆனார் ஆஃப்டர் 1995ல இருந்து பட் பிஃபோர் 2017 கொடுத்துட்டான். 2017 வந்து கமெண்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான், ஓகேவா. ஸோ உங்க புக்ல இங்க இருக்கு பாருங்க, தேர்ட்ல இருக்கு. 80IA எடுத்தீங்க அப்படின்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. 80IA எடுங்க. 80IA எடுத்துட்டு அந்த கமெண்ட்மெண்ட் ஆஃப் பிசினஸ் இருக்கு இல்லையா, 1995 அப்புறம் ஆரம்பிச்சிருக்கணும், 2017 முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ 2017 அப்புறம் ஆரம்பிச்சிருந்தா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது, ஓகேவா. ஸோ அது ஒரு பாயிண்ட். இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு பாருங்க. இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கு அப்படின்னா 1997 2011 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா இருக்குன்னா 2001 2006 இதுக்குள்ள ஆப்ரேட் பண்ணிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கும். வேற எங்கேயாவது டேட் இருக்கா, இல்ல. சரி, ஓகே. ஸோ அப்போ இப்போ இதுல வந்து 1995 அண்ட் தென் 2007 இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு என்ன டேட் கொடுத்துருக்கான், 2011க்கு முன்னாடி, கரெக்டா. 2011 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு 2006. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பத்தி இங்க பேசல, பட் பவர் பவர் அண்டர்டேக்கிங் பத்தி பேசியிருக்கேன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசியிருக்கேன். பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பவர் ஜென்ரேஷனும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் இங்க இருக்கு பாருங்க. ஜென்ரேஷன் ஆஃப் பவருக்கான டைம் பீரியட் அண்ட் தென் ரெனோவேஷன், மாடர்னைசேஷன், எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எல்லாத்துக்குமே 2007 தான் இருக்கு. ஆனா இந்த ஃப்ரண்ட்ல இருக்க டேட் மட்டும் சேஞ்ச் ஆகுது, 1993, 1999, 2004 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது, ஓகேவா. பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த எண்ட் டேட் 2017, ஓகேவா. வாட் எவர் நீங்க எண்ட் டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் அவ்வளோ பேக்ல போக மாட்டான். ஸோ எண்ட் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. 2017 இங்க 2007, 7, 11, 17. ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் 11 கொடுத்துருக்கேனே. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல் அது கரெக்டா இருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவலுக்கு நான் ஏன் அப்படி கொடுத்தேன். சப்ஸ்டன்ஷியல் ரெனோவேஷன், மாடிஃபிகேஷன், மாடர்ன் பிளான்ஸ், 50%, 100% ப்ராஃபிட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல் எங்க இருக்கு, ஹவுசிங் டெவலப்மெண்ட், இன்டிகிரல் பார்ட், ஏர்போர்ட், பவர் அண்ட் ஜென்ரேஷன், நியூ பிசினஸ், US 33, நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதர் பாயிண்ட்ஸ் 80IA. அதை பத்தி உங்க புக்ல இல்லையா.
புக்கலையா பழைய புக்கில் இருக்கா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஐஏ அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஐஏபி. சரி, ஓகே. சரி, இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல் ஆஃப் பவர் ஜெனரேஷன் பிளான்ட் விச் மீன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா தென் யூ வில் கெட் 2011 வரைக்கும் தான். அதுக்கப்புறத்துல இருந்து நீங்க பண்ணிருக்கீங்க, அதாவது 2012 அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணக்கூடியவங்க இல்ல இண்டஸ்ட்ரியல் பார்க் வச்சிருக்கவங்க, பவர் அண்டர்டேக்கிங், நியூ ஆர் சப்ஸ்டன்ஷியல் ரெனோவேஷன் இல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும்? 100% ஆஃப் த ப்ராஃபிட் இன் 10 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் அவுட் ஆஃப் 20. அதாவது 20 இயர்ஸ், இந்த 20 இயர்ஸ்ல ஏதாவது 10 வருஷத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், 100% ப்ராஃபிட் வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு 10 வருஷமே கொடுக்கலாம்லனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2019ல எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கலாம், 2018ல எனக்கு லாஸ் வந்திருக்கலாம், 2017ல ப்ராஃபிட் இருந்திருக்கலாம், 2016ல லாஸ் இருக்கலாம். அதர்வைஸ் 2019ல எனக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லேக் இருக்கு, 2018ல 2 லேக்ஸ் இருக்கு, இதுல 3, இதுல 4. இந்த மாதிரி நான் 4 வருஷத்துக்கு கொடுத்துட்டேன். உங்களால ஏதாவது 2 வருஷத்துக்கு தான் எடுத்துக்க முடியும் நான் சொல்றேன். இந்த 4 வருஷத்துல ஏதாவது 2 வருஷம் தான் உங்களால எடுத்துக்க முடியும் சொல்றேன். நீங்க எந்தெந்த வருஷம் எடுப்பீங்க டிடக்ஷன் 100%? எந்தெந்த வருஷத்துல எடுப்பீங்க? 2019, 18, 17, 16? அது 4 வருஷத்துல எந்த 2 வருஷத்துல நீங்க ப்ராஃபிட் வந்து 100% எடுக்கணும்னு நினைப்பீங்க? 4ல 2. 17, 8, 16, 17னா 16, 17. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த வருஷத்துல அதிக ப்ராஃபிட் இருக்கு, அதிக ப்ராஃபிட் இருக்குன்னா அதை நான் 100% எடுத்துப்பேன். அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கான் 10 கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர் அவுட் ஆஃப் 20. ஒரு கேஸ்ல லாஸ் நடக்கிறதுனால அப்படியே அப்படியே ஒரு பாயிண்ட்ல யோசிக்கலாம். இன்னொரு கேஸ்ல யோசிக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல அதிக ப்ராஃபிட் இருக்கோ அது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் அங்க சொல்லிட்டோம் 100% நீங்க எடுத்துக்க முடியும். The company or consortium of the companies should enter into an agreement with central government. So central government கீழ agreement போட்டுருக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு இப்போ அந்த ஆக்டிவிட்டில நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், கவர்மெண்ட் கிட்டயோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இன்வால்வ் ஆயிருக்கணும். ஏன்னா நீங்க அவங்க ரோடு நோண்ட போறீங்க, அவங்க மேல ரோடு போட போறீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் த பெர்மிஷன், ரைட்? சோ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னா 100% ஆஃப் த ப்ராஃபிட் 10 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் அவுட் ஆஃப் 15 இயர்ஸ். ஓகேவா? சோ அங்க 20 பார்த்த மாதிரி நீங்க 15. அதே மாதிரி பவர் அண்டர்டேக்கிங் பிசினஸ் இருக்கு அப்படின்னா 100% ஆஃப் த ப்ராஃபிட் 10 இயர்ஸ் 10 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 15. Increase in the plant by least 50% book value plant as on 1st April 2024. சாரி 2004. which means இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இப்போ நீங்க பவர் அண்டர்டேக்கிங் பிசினஸ் தான் பண்றீங்க, ஆல்ரெடி இருக்கிறத ரெனோவேட் பண்றீங்க, என்னமோ பண்றீங்க அப்படின்னும் போது உங்களோட புக் வேல்யூ இருக்கும் இல்லையா, பிளான்ட் புக் வேல்யூல பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு ஒன்னு ஓபன் பண்ணும், ஞாபகம் இருக்குமா? நம்ம வந்து இதுல பேலன்ஸ் ஷீட் வந்து ஓபன் பண்ணுவோம். அது என்ன ஆயிருக்கணுமா, 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கணுமா. 50% இன்க்ரீஸ் ஆகணும்னா இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு உங்க புக்ல வந்து லாஸ்ட் டைம் வந்து 1 லேக் இருக்கு அப்படின்னா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த டிரெக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, இந்த டிரெக்ஷன் நீங்க எடுக்கணும்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அதை டெவலப் பண்ணிருக்கணும். டெவலப் பண்ணி உங்க புக்ல அட்லீஸ்ட் 50% இன்க்ரீஸ் ஆகணும். 50% அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,50,000 ரூபாவா மாறி இருக்கும், உங்க புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். Increase in the plant by at least 50% of the book value of plant as on 1st April 2004. 2004ல இருந்த வேல்யூ விட அதுக்கு அப்புறத்துல இருந்து 50% இன்க்ரீஸ் ஆகணும். விச் மீன்ஸ் நீங்க பிசினஸ் பண்றீங்க, பண்ண பிசினஸ்ல மறுபடியும் அதே அதுலயே தான் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ இதை நீங்க வாங்கிருக்கீங்கன்னா வந்திருக்க ப்ராஃபிட் தானே நீங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வாங்குறோம் அப்படின்னா. சோ அப்படி இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க ப்ராஃபிட் வந்து 100% டிரெக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். புக் வேல்யூ வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. ஆக்சுவலா இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எங்களுக்கு 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதோட வேல்யூல இருந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றது திரும்ப திரும்ப ஒரு சில இடத்துல வரும். ஓகேவா? சோ திஸ் இஸ் அபவுட் பவர் அண்டர்டேக்கிங் நியூ ஆர் சப்ஸ்டன்ஷியல் ரெனோவேஷன். இன்கேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல் ஆஃப் பவர் ஜெனரேஷன் பிளான்ட் இருக்கு அப்படின்னா 10 கான்சிக்யூட்டிவ் எடுத்துக்க முடியும் அவுட் ஆஃப் 15. இட் should be இந்தியன் கம்பெனியா இருக்கணும் வித் மெஜாரிட்டி ஈக்விட்டி பார்ட்டிசிபேட் பை பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். விச் மீன்ஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனி மேஜரா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து நிறைய வச்சிருக்கணும். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல் பிளான் ஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் நிறைய வச்சிருக்கணும் மெஜாரிட்டியா. ஓகேவா? பட் ஆனா அது இந்தியன் கம்பெனியா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இந்த இடத்துல இங்க ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நான் பின்னாடி எதாவது கொடுத்துருக்கேனா இல்ல. சோ அதை நான் அப்படியே விட்டுட்டேன். லைக் ரெனோவேஷன் சப்ஸ்டான்ஷியல் ரெனோவேஷன் அப்படிங்கிறது புக்ல இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. சப்ஸ்டான்ஷியல் ரெனோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் மீன்ஸ் அதான்டா இந்த 50% இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுதான்டா அது. ஓகேவா? சோ அந்த ஸ்டார் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஸ்டாரு இருக்கு
ஓகேவா? சோ அதுதான் இன்க்ரீஸ் இன் புக் ப்ராஃபிட் தான் அந்த சப்ஸ்டன்ஷியல் ரெனோவேஷனுக்காக ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். அப்போ உங்க புக் ப்ராஃபிட் அட்லீஸ்ட் 50% ஆச்சும் மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். பவர் அண்டர்டேக்கிங்கா இருந்துச்சுன்னா. இன்கேஸ் பவர் ஜெனரேஷன் பிளான்ட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட்டா இருக்கு அப்படின்னா மேஜர் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருக்கணும், உங்க கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்கணும். ஓகேவா? இங்க பவர் அண்டர்டேக்கிங் வேர்டிங்ஸ் மட்டும் கரெக்டா பாருங்க. ஆனா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது பவர் அண்டர்டேக்கிங், இது பவர் ஜெனரேஷன். இப்ப நான் ஒருத்தர்கிட்ட இருந்து அண்டர்டேக் பண்றேன், ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க சம்திங், ஏதோ ஒரு அண்டர்டேக்கிங் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து வாங்குறேன், இல்ல நானே அந்த பிசினஸ் எக்ஸிஸ்டா வச்சிருக்கேன், நான் இப்ப டிரெக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப என்னோட புக் வேல்யூ இருந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தென் ஒன்லி ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ், அதர்வைஸ் ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஓகேவா? பட் ஹியர் ஐ எம் டூயிங் எ ஜெனரேஷன் பிசினஸ். ஜெனரேட்டிங் பண்றதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவலும் பண்றேன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரிவைவல் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும், எக்ஸ்பென்ஸ் நடக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி எதனா பண்றேன் அப்படின்னா தென் ஐ வில் கெட் 100% ஆஃப் த ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். 100% ஆஃப் த ப்ராஃபிட் 10 இயர்ஸ் அவுட் ஆஃப் 15க்கு நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் யுவர் 80IA. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மீன்ல ஹவுசிங் இதெல்லாம் கூட சேரும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஹவுசிங் ஆர் அதர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன நீங்க கொடுத்துருக்கான். சச் ப்ராஃபிட் ஷால் நாட் லைபிள் டு டாக்ஸ் விச் த ப்ராஃபிட் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பெஷல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ என்னன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஹைவே ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஹைவே ப்ராஜெக்ட்லாம் சொல்லியிருக்காங்க, ஹவுசிங் ப்ராஜெக்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஸ்பெஷல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. இந்த ரிசர்வ் இஸ் ஆக்சுவலி யூட்டிலைஸ் ஃபார் ஹைவே ப்ராஜெக்ட். அதாவது அந்த ரிசர்வ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவங்க மறுபடியும் எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணணும், ஹைவே ப்ராஜெக்ட் கட்டுறதுக்காக மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். எக்ஸ்க்ளூடிங் ஹவுசிங், ஹவுசிங்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 3 years ஃபாலோயிங் த இயர் இன் விச் சம் அமௌண்ட் வாஸ் டிரான்ஸ்ஃபர். அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க மறுபடியும் அதை ஹைவே ப்ராஜெக்ட்காகவே யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். அதர்வைஸ் நம்ம கேபிட்டல் கெயின்ல பார்த்த மாதிரி வித்ட்ரா ஆயிட்டு அன்யூட்டிலைஸ் அமௌண்ட் என்ன ஆயிடும், shall be taxable as income of the year in which such transfer to reserve took places, which means எந்த வருஷத்துல அந்த ரிசர்வ் அக்கௌண்ட் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த வருஷத்துல அது வந்து என்ன ஆயிடும், டாக்ஸபிள்னு கணக்கு காமிச்சிருவாங்க அன்யூட்டிலைஸ்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா. Nothing contained herein shall apply in relation to a business which is a nature work contracts awarded by any person including the central or state government or executed by the undertaking or enterprises. ஓகே, இப்போ இது வந்து நார்மலா வந்து எப்படி சொல்றது, காமனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் எல்லாம் ஓகே தான். பட் ஒர்க் கான்ட்ராக்டாவே, ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, அந்த கான்ட்ராக்டாவே கொடுத்திருந்தாலுமே இன்க்ளூடட் தான். இப்போ நான் பிசினஸ் பண்ணல, என்கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் கிடையாது. பட் ஆனா என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வருது, அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத வச்சு நான் வந்து மூவ் பண்ணேன் அந்த பிசினஸ் அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதுக்கும் இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல, லெசன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர்டேக்கிங் இல்ல அது கிட்ட. ஆனாலும் ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் மாதிரி அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் அவார்ட் லெசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அந்த ஒர்க் எடுத்து செய்யறாங்க இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா, அதுவுமே இதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80IA. 80IA என்னென்ன பாக்குறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர்டேக்கிங், இன்ஃப்ரா அண்டர்டேக்கிங், அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பார்க், பவர் ஜெனரேஷன், and then power undertaking, power generation, power undertaking. So these are the 4 criteria you saw under 80IA. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்ஃப்ராக் மட்டும் தான் 15 out of 10, சாரி 10 out of 20 ப்ராஃபிட், 10 out of 20 இதுக்கு மட்டும் தான். மற்ற எல்லாமே 10 15 10 15 10 15 தான். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃப்ராக் மட்டும் தான் 10 out of 20, மற்ற மூணுத்துக்கும் 10 out of 15 தான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80IA. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80IAB, டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் டெவலப்பர் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு வறண்ட காலம் இருக்கும், டெவலப்மெண்ட்டே இருக்காது. இப்போ சென்னை கோயம்புத்தூர்லாம் வரும் அப்படின்னா மெயின் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா மால் இருக்கு, எல்லாமே இருக்கு, மக்களுக்கு எது தேவையோ உடனே அவங்க கைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி போனா அது கிடைக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ திஸ் ஆர் த நார்மல் ஏரியாஸ். பட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏரியா அப்படிங்கிறது ஒரு வறண்ட காடா ஆப்பிரிக்கா மாதிரி தெரியும். ஸோ அந்த வறண்ட காட்டுல போயிட்டு இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ நீங்க டெவலப் பண்ண போறீங்க இப்போ அந்த ஏரியாவை. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் கொண்டு வருவீங்க, ஃபர்ஸ்ட் ரோடு போடுவீங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுறதுக்காக ரோட் போடுவீங்க. எங்க இருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுல இருந்து ஊருக்கு வரைக்கும் நீங்க ரோட் போடணும். ஓகேவா? ஸோ நீங்க ரோடு போட்டதுனால அந்த ஊர் வந்து எப்ப என்ன ஆகுது, செழிப்பாகுது, விச் மீன்ஸ் ரோடுவே கிடைச்சிருக்கு இப்போ அந்த ஊருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன கொண்டு வருவீங்க, டெஃபினட்டா தண்ணி தேவைப்படும், அப்போ வாட்டர் சப்ளை கொண்டு வருவீங்க. வாட்டர் சப்ளை கொண்டு வரதுக்கு அப்புறம் என்ன
தேவைப்படும்? டெஃபினட்டா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அடுத்து எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வருவீங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஊர்ல இருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஊருக்கு கொண்டு வருவீங்க. இப்ப நீங்க இதெல்லாம் கொண்டு வரதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? யுவர் டெவலப்பிங் த ஏரியா, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏரியாவை நீங்க டெவலப் பண்றீங்க. பேசிக் இன்ஃப்ரா கொடுத்தாலே அது டெவலப் ஆகும். கரெக்டா? சோ அந்த மாதிரி எஸ்இசெட்ல நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா தென் யூ கெட் டிடக்ஷன் அண்டர் 80 ஐஏபி. டிடக்ஷன் என்னவா? 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாமாப்பா? 10 கான்ஸ்டிகூட்டிவ் இயர்ஸ், அதாவது 15 இயர்ஸ்ல அவுட் ஆஃப் 10 நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஃப்ரம் த இயர் இன் விச் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஹஸ் பீன் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். எஸ், இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். தென் யூ ஆர் எலிஜிபிள் டு கிளைம் த டிடக்ஷன் ஆஃப் 100%. இன் கேஸ் வேற அண்டர்டேக்கிங் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் டெவலப்பர். இன் கேஸ் நான் வந்து வேற ஒரு டெவலப்பர் கிட்ட மாத்துறேன். இப்போ வந்து பாலா வந்து என்கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த எஸ்இசெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா? கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு நான் டிடக்ஷன் எடுத்துட்டேன். இன்னும் 5 இயர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. 5 இயர்ஸ் பேலன்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நான் அவருக்கு மாத்துறேன் அப்படின்னா the deductions shall also such transfer developer of remaining period as the operation and maintenance were not so transferred, which means in case undertaking is transferred to another developer, the deduction shall be allotted to such transferee. Who is the transferee here? Bala. Not transferor. Not transfer, not transferor. Okay, transferee developer for the remaining period as if the operation and maintenance were not so transferred, which means ஆப்ரேஷனும் மெயின்டெனன்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. பட் இந்த டெவலப்மெண்ட்டை நான் இந்த டெவலப்பர் அப்படிங்கிற அந்த இதுவை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 இயர்ஸ்க்கு பாலாவால என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். அவர் கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு 100% டிடக்ஷன்ஸ் அவர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 80 ஐஏபி ஃபார் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபி. ஐபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சர்டன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் அதர் தென் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அண்டர்டேக்கிங். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க இன்ஃப்ரா அண்டர்டேக்கிங்ஸ் படிச்சோம், இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் படிக்கல, இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் படிச்சோம். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா ஐபி இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இருக்கு அப்படின்னா தேர் ஆர் என்ன வேணா பண்ணலாம். அவங்க மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகலாம், ட்ரேடிங் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? சோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இருக்கு. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி பிகின் ஆன் மேனுஃபேக்சரிங் டில் 31st day March 2012. 2012க்கு அப்புறம் உங்க புக்ல என்ன டேட் கொடுத்துருக்கான் ஐபிக்கு? ஐஏ ஐபி ஐஏபி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஐஏசி ஐபி இண்டஸ்ட்ரியல் மேன் ஃபார் டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரி, ஓகே. 13th 11th வைகே டேட் சொல்லுங்க. 10/20 இதெல்லாம் ஓகேடா. டேட் எங்கடா? மேனுஃபேக்சரிங் டேட் ஐபி manufacturer 11th part C 10 workers in 10 out of 5 special in respect of ABIAC exemption on Kashmir stated. சரி, ஓகே. அவன் டேட் ஆஃப் 8th ஷெட்யூல் டேட் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கான்டா. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அண்டர்டேக்கிங் ஸ்டார்ட் இஸ் ஆபரேஷன் 1993 2012 தான். ஓகே, 2012 தான் கரெக்டா தான் இருக்கு டேட். ஓகேவா? சோ 2012 2013 பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டிடக்ஷன் கிடையாது. ஓகேவா? 1993 இருந்து 2012 வரைக்கும் தான் டேட் கொடுத்துருக்கான். இந்த டேட்குள்ள நீங்க இந்த பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? So it should not engage in manufacture of any article thing that specified in part 3 of 13th schedule. 13th scheduleல part 3ல ஒன்னு சொல்லிருக்கானுங்க. 13th scheduleல part 3ல என்ன சொல்லிருக்கானுங்க? 11th schedule வந்து டொபாக்கோ, அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்ட் சி 13th ஷெட்யூல், அது என்னது பீங் மென்ஷன், அதுதான் சிகரெட்ஸ், சிகார்ஸ், டொபாக்கோ மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் டிசல்டட் and then brewed alcoholic drinks, aerated branded beverages or and there are concentrates. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா இதுவும் மேனுஃபேக்சரிங் தானே. பான் மசாலா, விமல் அப்படி. ஓகே, சோ மோஸ்ட்லி நார்த் சைடு தான் இருக்கும். சோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் டிடக்ஷன். ஓகேவா? சோ அதான் சொல்லிட்டான். அதுதான் 11th ஷெட்யூலும் 13th ஷெட்யூல்ல பார்ட் சியும். ஓகே, சோ எப்படி நம்ம டிடக்ஷன் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 100% எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 25% எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த பர்சன் கம்பெனியா இருந்தா இன்ஸ்டெட் ஆஃப் 25 யூ கெட் 30%. இன்ஸ்டெட் ஆஃப் 5 இயர்ஸ் நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு 25% எடுத்துக்கலாம். யாரு? கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா. ஓகேவா? அதாவது மொத்தம் 10 வருஷத்துக்கு உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும்டா. அந்த 10 வருஷத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 5 வருஷம் 5 வருஷமா பிரிக்கிறானுங்க. இனிஷியல் 5 வருஷத்துல யாரா இருந்தாலும் சரி 100% எடுத்துக்கலாம். அடுத்த 5 வருஷத்துல 3ஆ பிரிக்கிறான். கம்பெனியா இருக்குது அப்படின்னா 30% எடுத்துக்கலாம். கம்பெனியை தவிர்த்து, கம்பெனி அப்படின்னா அது ஒரு பர்சன், பேலன்ஸ் இருக்க 6% இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு யாராவது இருக்கானுங்க அப்படின்னா 25% எடுத்துக்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கு,
கோஆபரேட்டிவ் சொசைட்டின்றது என்ன, அவங்களா ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் மாதிரி தானே. அதுவா இருக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு பதிலா இது என்னவா மாறுது, 7 வருஷமா மாறிடுது. 5 வருஷத்துக்கு பதிலா 7 வருஷமா மாறுது. எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் எடுக்க முடியுது, 25% வரைக்கும் எடுத்துக்க முடியுது. புரியுதா? இந்த 6%லேயே கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு பர்சனா தான் இருக்கும். பட் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 5ன்றது 7 மாறுது. அதுல இருந்து நீங்க 25% எடுத்துக்கலாம். அதாவது சப்சிக்யூட்டா இது இனிஷியல் இயர். ஃபர்ஸ்ட் 100% யார் வேணா 100% எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5 வருஷத்தை இப்படி 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ திஸ் இஸ் அண்ணா ஆல் அபவுட் யுவர். ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்குன்னா அப்போ ஓகேண்ணா. அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நெக்ஸ்ட் 5 வருஷம் வந்து 7ஆ மாறுதுன்னா அப்போ 12 வருஷம் ஆகுமேண்ணா டோட்டலா? கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு 12. அதான் இங்க இடத்துல நான் இந்த 5 இங்க 7ஆ மாறிச்சு, நீங்க ரவுண்ட் போட்டுட்டீங்க இல்ல இங்க. அப்போ அந்த 5 வந்து 3ஆ குறையுமான்னு கேக்குறேன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு மட்டும். ஏன்னா டோட்டல் 10 சொன்னதுனால கேக்குறேண்ணா. புரியல, 5 3ஆ குறையும். இல்ல நான் டோட்டல் வந்து 10 சொன்னீங்களா, 10 இயர்ஸ் டோட்டலா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஃபார் இயர்ஸ் கோஆபரேட்டிவ் வந்து சொசைட்டிக்கு 12 எல்லாரும். இயர்ஸ். கோஆபரேட்டிவ் ஓகே ஓகே அதுதான் கேட்டேண்ணா. அதுக்கு 12 இயர்ஸ் அந்த மாதிரி. சோ ஓகே. அதாவது அதனால தான் இங்க 7 மாத்திட்டேன், இந்த 5 இங்க 7 மாத்திட்டேன். சோ அவங்களுக்கு 12 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இப்படி எடுத்துக்கலாம், பேலன்ஸ் இருக்க 7 இயர்ஸ்க்கு அவங்க வந்து 25% எடுத்துக்கலாம். ஏன் உங்க புக்ல ஏதாவது கொடுத்துருப்போம். இப்போ போய் பாத்தீங்கன்னா உங்க புக்ல எங்க இருக்கும், கம்பெனி 130, கோஆபரேட்டிவ் சொசைட்டி 100, நெக்ஸ்ட் 7 க்கு 35, எனி அதர் பர்சன் 5 25. ஸோ இதுதான் நான் அந்த இடத்துல ஒரே இனிஷியலா இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, அது மாதிரி பிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பீரியடு இந்த ஷெடியூல்ல கொடுத்துருக்கிறது பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ டிடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வித் 8 பவர் வித்தவுட் 8 பவர் இது நீங்க வந்து இதுல லால ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? லால ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல வரும், வித் 8 பவர்னா 10 பேர், வித்தவுட் 8 பவர்னா 20 பேர் இருக்கணும், மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அப்படி இருந்தா தான் எலிஜிபிள். அந்த மாதிரிலாம் சில கிரைடீரியாஸ் உங்களுக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல வரும். ஓகேவா? ஸோ அங்க லால படிச்சீங்க அப்படின்னா இதுல ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு புக்ல கோ த்ரூ பண்ண வேண்டாம். எனக்கு இதுல எனக்கு இங்க இங்க கொடுத்துருக்க டிடெக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே போதும் எனக்கு. ஏன்னா இதுவே லாட் ஆஃப் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது உள்ள போனாலே. இப்போ 5 இயர்ஸ் இப்போ சொல்லும் போது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் ஞாபகம் வருமான்னு கேட்டா ஐபிஏ நம்மளுக்கு ஞாபகம் வராத அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அவரும் இதுவா இருக்கும். பட் யூ ஹேவ் டு ரீட் 1 டைம் 2 டைம்ஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஞாபகம் வரும். ஓகே, ஐபி டிடெக்ஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்ற அளவுக்கு ஞாபகம் வரும். அது வரைக்கும் நமக்கு ப்ரொவிஷன் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில். ஐ திங்க் இது உங்க புக்ல எரேஸ் பண்ணிட்டு இருந்தோம். மினரல் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து 100% டிடெக்ஷன் எடுத்துக்க முடியும் 7 இயர்ஸ்க்கு. ஆனா அவன் ஏன் இப்படி எரேஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. உங்க புக்லயும் எரேஸ் ஆயிருக்கா? 100 7 இயர்ஸ்க்கு எடுத்துக்க முடியும். உங்க புக்ல தான் எரேஸ் பண்ணியிருக்கானா ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில் 80 IB9? ஆமாண்ணா எரேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அப்ளிகபிள் இல்ல. சோ இதுல பழைய புக்ல இருக்குண்ணா, பழைய புக்ல கொடுத்துருக்கான், எதுவும் இரேஸ் பண்ணல. பழைய புக்ல இருக்கு, பட் இதுல எரேஸ் பண்ணிருக்கான். பட் வி ஹேவ் டு கோ த்ரூ. சோ நம்ம இதை பார்ப்போம் என்னன்னு. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியுமா, ரிடக்ஷன் வந்து 100% எடுத்துக்க முடியும் 7 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு. ஓகேவா? 7 இயர்ஸ் நீங்க 100% எடுத்துக்க முடியும். பட் தே ஹாவ் டு என்கேஜ் இன் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இன் பிளாக்ஸ் லைசன்ஸ் அண்டர் NELP 7. இந்த NELP அப்படிங்கிறது வந்து நேஷனல், எங்க எழுதி வச்சானே, NELPன்றது ஒரு லைசன்ஸ். அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க வாங்கணும் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. அப்படியே கூகுள்ல போடுங்க NELP ஃபுல் ஃபார்ம் என்ன வருதுன்னு பாருங்க. அது ஒரு டைப் ஆஃப் லைசன்ஸ். அதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். நியூ ஒர்க்மேன், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், IAIP, இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் மினரல் ஆயில்ஸ் இங்க இருக்கு. மினரல் ஆயில்ஸ் அப்ளிகபிள். நியூ எக்ஸ்ப்ளோரிங் லைசன்ஸ் பாலிசி. ஓகேவா? நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி. ஸோ இதுதான் அந்த பாலிசியில கொடுத்துருக்கான். இன் பிளாக்ஸ் லைசன்ஸ் என்ன எழுதி வச்சிருக்கான்னா மீத்தேன் பிளாக்ஸ், இந்த கோல் பெட்டு மீத்தேன் கான்ட்ராக்ட்லாம் போட்டு ஒரு லைசன்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா, டெண்டர் விடுறது. ஸோ அது கண்டென்ட்ல வந்து நீங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து இந்த ஏலம் விட்டு எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்து இந்த பிசினஸ் நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னா then you are eligible for the deduction for 7 years 100%. அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு all block license under a single contract awarded under NELP or in a pursuance of any law or by central government or state government shall be treated as single undertaking, which means
மொத்தம் ஒரு 3-4 மைன்ஸ். இப்போ இந்த எப்படி சொல்லலாம், இப்போ அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு ஒரு 3 மைன் அவனாவே அந்த பார்ட் 2ல வந்து, அதாவது அந்த என்னமோ ஒரு பேர் சொல்லுவானே, ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு 3 மைனை தனித்தனியா வெடிக்க வைப்பான் கரெக்டா. சோ அந்த மாதிரி தனித்தனியா இருக்க மைன்ஸ் இன்கேஸ் அது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுதுன்னா ஒரு ஒரு மைனை ஒரு ஒருத்தர் டெண்டர் எடுத்துருப்பான். இல்ல இந்த 3 மைனும் ஒருத்தனே எடுத்திருக்கான் அப்படின்னும் போது தட் வில் பி கன்சிடர் சிங்கிள் அண்டர்டேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அந்த சிங்கிள் கான்ட்ராக்ட் அவார்டட் அண்டர் என்இஎல்பி மொத்தமா சிங்கிள் கான்ட்ராக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா then the whole which will be considered as a single undertaking only. அதுக்கு நீங்க டிடக்ஷன் வந்து 100% எடுத்துக்கலாம் அந்த ப்ராஃபிட்டுக்கு அப்படின்னு சொல்ல வரும். ஓகேவா? லைசன்ஸ் அந்த மாதிரி இருந்தா இட் சுட் பி எப்போ பிசினஸ் கமெண்ட்ஸ் ஆயிருக்கணும், எங்கேஜ் இன் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனா இருந்தா எப்போ கமெண்ட்ஸ் ஆயிருக்கணும். இது ஆக்சுவலா இப்படிதான் இருக்கு. இது ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்கா எங்கேஜ் இன் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இன்கேஸ் எங்கேஜ் இன் சிங்கிள் கான்ட்ராக்ட் அப்படின்னா, எங்கேஜ் இன் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனா இருக்கு நேச்சுரல் கேஸ் அண்டர் 4 ரவுண்ட் ஆஃப் பிட்டிங் ஃபார் அவார்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் கான்ட்ராக்ட் ஃபார் கோல் பெட் மீத்தேன் பிளாக்ஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, கோல் பெட்டோ மீத்தேன் பிளாக்ஸ்க்கோ இந்த இடத்துல இந்த ஸ்கீம் அதாவது என்இஎல்பி கீழ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு சிங்கிள் அண்டர்டேக்கிங்கா இருக்கு அப்படின்னா இட் சுட் பி கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் ஏப்ரல் 2009. 2009க்கு அப்புறம் நடந்திருக்கணும், பிஃபோரா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில், ரிஃபைனிங் ஆஃப் மினரல் ஆயில், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஏன்டா எப்படி சுத்த விடுறீங்க எங்களை? வேற என்னடா இதுக்கு பெருசா தேவைப்படுது? டிடக்ஷன் 100% ஃபார் 7 years. சரி ஓகே. The undertaking shall be engaged in production of refining mineral oil. சரி ஓகே. மினரல் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றோம்னா ப்ரொடியூசரா இருக்கும், மினரல் ஆயில் ப்ரொடியூசரா இருக்கும் அப்படின்னா பீரியட் 1997 to 2017. ரீஃபைன் பண்றோம், இப்போ கொடுத்துருக்க மினரல் ஆயில்ஸ் நம்ம எடுத்து ரீஃபைன் பண்றோம் அப்படின்னா 1998ல இருந்து 2012. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இன்கேஸ் அதை நம்ம கேஸா ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா 2009ல இருந்து 2017 வரைக்கும். ஸோ இப்போ என் பிபிடில இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா, நான் அந்த 3 வருஷம் சொன்னேன் இல்லையா, இங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆல் பிளாக் லைசன்ஸ் அண்டர் சிங்கிள் கான்ட்ராக்ட் விச் மீன்ஸ் எல்லா பிளாக்ஸுக்கான லைசன்ஸும். இப்ப நான் சொன்ன மாதிரி 3 மைன் அவன் எடுப்பான் இல்லையா, அந்த மாதிரி 3 மைன்ஸ் இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் நான் மைன்ஸ் சொல்றேன் பட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ மினரல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, மினரல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மைன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைன்ஸ் அப்படின்னா கோல்டு மைன்ஸ் ஞாபகம் வச்சுக்க கூடாது, ஏன்னா இது மினரல் ஆயில் பத்தி பேசிட்டு இருக்கு. இங்க நேச்சுரல் கேஸ பத்தி பேசுறாங்க. ஓகே, கேஸ் ப்ரொடக்ஷனை பத்தி பேசுறாங்க. ஆயில் எடுத்து அதுக்கப்புறம் அதை கேஸா மாத்துறத பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு இந்த கோல் பெட் மீத்தேன் பிளாக்ஸ் வந்து வரும் அந்த கான்ட்ராக்ட் அண்டர்ல. அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா சென்ஸ் ஒரு லைசன்ஸ் ஒண்ணு கொடுப்போம், அந்த லைசன்ஸை வச்சு நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க கேஸா கன்வெர்ட் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியா, அப்போ உனக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து 7 வருஷத்துக்கு 100% டிடக்ஷன் எடுத்துக்கோ. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லா பிளாக் லைசன்ஸும் ஆல் பிளாக்ஸ் லைசன்ஸ்டு அண்டர் ஏ சிங்கிள் கான்ட்ராக்ட் விச் மீன்ஸ் இங்க 3 சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? ப்ரொடக்ஷன், ரீஃபைனிங், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேஸ். கரெக்டா? சோ இப்படி இருக்கு. இது எல்லாமே பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். இது எல்லாமே ஒரே கான்ட்ராக்ட் சொல்ல வரோம், சிங்கிள் கான்ட்ராக்ட்னு சொல்றோம். புரியுதா? அதாவது ஆயில நம்ம ப்ரொடக்ஷன் பண்றது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அதை ரீஃபைன் பண்றது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அதுல இருந்து நேச்சுரல் கேஸ் இருக்கிறது ஒரு பக்கம். இந்த மாதிரி பிசினஸ் இருக்குன்னா ஓவரா சொல்லிட்டான். இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு இயர் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி சிங்கிள் கான்ட்ராக்ட்ல 3 சேர்ந்து வருது அப்படின்னா 2009க்கு அப்புறம் சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, நேச்சுரல் கேஸ் வந்து 2009க்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2009ல இருந்து 2017 நான் சொல்லிருப்பேன். உங்க பழைய புக்ல இருக்கா நேச்சுரல் கேஸ் 2009ல இருந்து 2017? இதோ இருக்கு பாருங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் கொடுத்துட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 2009 பட் பிஃபோர் 2017 கொடுத்துட்டான். இப்போ இந்த 3 ஆக்டிவிட்டி ஒன்னா ஆகுது அப்படின்னா இதுல எது விச் எவர் இஸ் லீஸ்ட் விச் மீன்ஸ் லாஸ்ட், அதாவது இந்த 2009 தானே லாஸ்ட், அப்போ இந்த இயர் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த சிங்கிள் கான்ட்ராக்டுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அது 3 பாயிண்ட் சேர்த்து இந்த இடத்துல அது ஒரே பாயிண்டா கொடுத்து அது ஒரே கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ 2009க்கு அப்புறமா தான் பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். புரியுதா இந்த பிபிடி எப்படின்ட்டு? சோ இந்த மாதிரி பிசினஸ் நார்மலா ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயிலுக்கு நீங்க 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாம் 7 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு. பட் நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் நேச்சுரல் கேஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அது என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் இருக்கணும், அந்த பிட்டிங் எப்படி நடந்திருக்கணும், என்ன மாதிரியான கான்ட்ராக்ட். இன்கேஸ் அது சிங்கிள் கான்ட்ராக்ட் இல்ல வருது அப்படின்னா அப்போ அது எந்த வருஷத்துக்கு அப்புறம் அது ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ
திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில். லைட்டா கன்ஃபியூஸ்டா இருக்கா, இல்ல புரியுற மாதிரி புரியாத மாதிரி இருக்கா? எதுவும் சொல்ற நிலைமையில இல்லையா? கொஞ்சம் சுத்துதுண்ணா. கொஞ்சம் சுத்துதா? கொஞ்சம் அப்படி இருக்கும். இல்ல, ஏன்னா உள்ள கொஞ்சம் இன்ஜெக்ஷன் நம்ம இறங்கி புக்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் அதை பார்த்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம நார்மலா அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆஹ், கொஞ்சம் அப்படிதான் சுத்தராப்புல இருக்கும். ஓகேவா? பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணீங்கன்னா, ஓகே ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயிலா, அப்போ 100% வந்து ப்ராஃபிட் நான் எடுத்து 7 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு, அது மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் இருந்தாலே போதும். இப்போ மேல ஐபி பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரா, ஓகே ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 100, அப்புறம் 25 கம்பெனி அந்த 30, கோஆபரேட்டிவ் இந்த 25 7 இயர்ஸ், இப்படி ஞாபகம் இருந்தா மட்டுமே போதும். ஓகேவா? உள்ள இறங்கி பாக்குற அளவுக்கு பெருசாலாம் இவ்வளவு லெவலுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. ஓகே, அவன் உள்ள இறங்கி இது சிங்கிள் கான்ட்ராக்ட் தான், இது வந்து 2012 நடந்திருக்கு, அப்ப நீங்க யோசிக்கணும் 2012 நடந்துருக்கா, வருமா வராதா, 2017 இருக்கு, வரும். அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் இருக்காது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஐசி அண்ட் ஐஇ செக்ஷன். ஐசி எதை பத்தி பேசுது அப்படின்னா, அண்டர்டேக்கிங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆர் உத்தரச்சல், விச் மீன்ஸ் அந்த ஏரியால ஹிமாச்சல் பிரதேஷ்ல இல்ல உத்தரச்சல்லையும் நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் வச்சிருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா, தென் தட் கம்ஸ் அண்டர் 80 ஐசி. என்னது? விச் மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் எனி ஆர்டிகல் ஆர் திங்ஸ் ஆர் அண்டர்டேக் சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பான்ஷன், விச் மீன்ஸ் ஒரு சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கணும். நீங்க இப்போ இமாச்சல் பிரதேஷ்லயோ இல்ல உத்தரச்சல்லையோ போயிட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பான்ஷன் பார்த்திருக்கணும். சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அப்படின்னா, இங்க மீனிங் கொடுத்துருக்க பாருங்க. சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் த பிளான்ட் அண்ட் மிஷினரி. நம்ம எங்க பார்த்தோம் இதை? பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆல்ரெடி வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோமே, பயோடிகிரபிள் இல்லையா? எங்கடா பார்த்தோம்? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், லெதர், எங்கேயோ அது வரும். அது காமன் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னேன்டா. 50% பிளான்ட் அண்ட் மிஷினரி இதுல தானே பவர் அண்டர்டேக்கிங்ல பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்க, பவர் அண்டர்டேக்கிங் நியூ ஆர் சப்ஸ்டன்சியல் ரெனோவேஷன்ல நீங்க இன்க்ரீஸ் இன் பிளான்ட் பை லீஸ்ட் 50% ஆஃப் த புக் வேல்யூ, இது ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? புக் வேல்யூல இருந்து பிளான்ட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்னு. அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருப்பான். ஐசிக்கு வந்து என்ன ஆயிருக்கணும்? சப்ஸ்டன்சியல் எக்ஸ்பென்ஷன் மீன்ஸ் இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை அட்லீஸ்ட் 50% ஆஃப் த புக் வேல்யூ ஆஃப் த பிளான்ட் அண்ட் மிஷினரி பிஃபோர் டேக்கிங் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணணும். as on the first day of the previous year in which substantial expenses undertaken. அதாவது எப்போ அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் நீங்க டிரெக்ஷன் எடுக்க வரீங்க இல்லையா? ஸோ டிரெக்ஷன் எடுக்க வர இயர்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களோட அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ 1,00,000 இருந்தது 1.5 lakhs மாறி இருக்கணும். அட்லீஸ்ட் 50% புக் வேல்யூல அது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். தட் இஸ் த சப்ஸ்டான்சியல் எக்ஸ்பென்ஷன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன் நடந்திருக்கு உங்க பிசினஸ்ல அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரிடக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிடக்ஷன் எவ்வளவா? 100% ஆஃப் ரிடக்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 years, 25% வந்து ஃபார் நெக்ஸ்ட் 5 years. இன் கேஸ் ஆஃப் கம்பெனியா இருந்தா 30. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80 ஐசி. பிசினஸ் எப்போ கமென்ஸ் பண்ணிருக்கணும்? 2012க்கு முன்னாடி. 2012க்கு அப்புறம் பண்ணியிருந்தா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஓகேவா? 2012 அப்புறம் ஏன்னா நாங்க இதெல்லாம் பண்ணிக்கணும்? 2012 எனக்கு வந்து 8 வயசு 9 வயசு தானா, அப்போ பண்ண பிசினஸ் இப்பயும் இருக்குமானான்னு கேட்டா சில பேரோட பிசினஸ் இருக்கும். இன்னமும் இமாச்சல் பிரதேஷ்ல 80 ஐசி 2011ல தொடங்கணும் இருப்பான், 10ல தொடங்கணும் இருப்பான், 8 7 அப்படி பரம்பரையா வச்சுட்டு இருக்கவங்களாம் இருப்பான். ஓகேவா? ஸோ மைபி நம்ம இன்கேஸ் அங்க போனோம் அப்படின்னா அப்போ வந்து 2012 முன்னாடி தொடங்க பிசினஸ் அப்போ 80 ஐசி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரணும். வருமா அப்படின்னு கேட்டா இமாச்சல் பிரதேஷ்லாம் போனா சுத்தி பார்க்கத்தான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ 2012 வரைக்கும் எல்லாம் ஞாபகம் வருமான்னு கேட்டா ஞாபகம் வராது. பட் கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்து 80 ஐ அண்டர்டேக்கிங் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னா நார்த் அப்படியே ஈஸ்ட் சைடுக்கா வாங்க. இப்போ வெஸ்ட்னா வெஸ்ட் கோஸ்ட் மும்பை சைடு வருமா, ஈஸ்ட் சைடுனா அந்த அசாம், அதுக்கப்புறம் வேற என்ன பீகார் வரும், நேபாள் சைடுக்கா வரும். அதுதான் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நேபாள் வந்து வேற இதுதான், பட் ஆனா அந்த சைட்ல வரும்னு சொல்ல வர நார்த் ஈஸ்ட்ல. ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஏரியால நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் இல்ல எலிஜிபிள் ஆர்டிகல் திங்ஸ் அண்டர்டேக் சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் டு மேனுஃபேக்சரிங் கேரிங் ஆஃப் எனி எலிஜிபிள் பிசினஸ். இந்த சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் என்ன? அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க 50% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். வேற என்ன மற்றதெல்லாம் காமன் பாயிண்ட் தான். டிடக்ஷன் என்னவாப்பா? 100% டிடக்ஷன் எடுக்கலாம்ப்பா 10 வருஷத்துக்கு. ஆனா பிசினஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? 2007க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80 ஐசி ஐஇ. ஓகேவா? உங்க புக்ல பெருசா இருக்கும், பட் நீங்க இது ரெண்டு டப்பா படிச்சீங்கனாலே போதும், ஐசிக்கும் ஐஇக்கும். ஓகே. ஐயோப்பா. நெக்ஸ்ட் ஐஏசி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ஆப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஏசி
ஸ்பெசிஃபைட் பிசினஸுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபைட் பிசினஸ் நம்மளுக்கு என்ன 35 ஏடியா ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பிஜிபிபில. சோ அதுக்கு அண்டர்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து ஐஏசி அப்படின்னு சொல்றோம். என்ன மாதிரியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்? நாங்க ஸ்பெசிபிக் பிசினஸ்ல பிஜிபிபிக்கு ஆல்ரெடி 100% எடுத்துக்கிறோமே, அப்போ இங்க என்ன நீங்க புதுசா எங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். the gross total income of an associate being eligible startup. ஓஹோ, இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாதிரி பண்றாங்கன்னா, ஸ்பெசிபிக் பிசினஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த 2 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேல இருக்கணும், ஃபேஷன் ஸ்டாண்டர்ட் பெட்ஸ்க்கு மேல இருக்கணும், அனுப்பி பண்றது, அப்புறம் சல்ரி பைப்லைன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஹியர் தே டாக்கிங் அபவுட் த எலிஜிபிள் ஸ்டார்ட் அப். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்றோம் அப்படின்னா இன்க்ளூட்ஸ் எனி ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் derived from the eligible business that shall be allowed deduction 100% of the profit and gains derived from such business for the 3 consecutive assessment year. 3 கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு என்னவா? ப்ராஃபிட்ல இருந்தே நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 ஏடி நம்ம பிஜிபிபில பார்க்கும்போது எதுக்கு 100% டிடக்ஷன்ஸ் எடுத்தோம்? ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ரீ கமர்ஸ்மெண்டா இருக்கணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போஸ்ட் கமர்ஸ்மெண்டா இருக்கணும். அதுலயுமே எக்ஸப்ட் லேண்டு குட்வில்லாம் எக்ஸப்ட் பண்ணும். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? 100% டிடக்ஷன் எடுத்தோம். எதுக்கு கீழே? 35 ஏடி கீழே பிஜிபிபில. இப்போ இங்க 80 ஐஏசி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்கேஸ் அந்த ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கு, ஸ்டார்ட் அப் பிசினஸா இருந்து நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா பண்ணிருக்கீங்க, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதனா பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிஜிபிபில டிடக்ஷன் எடுத்துட்டீங்க. டிடக்ஷன் 100% எடுத்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, அது ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கு அப்படின்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் டு 80 ஐஏசி. அந்த ப்ராஃபிட் நீங்க 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. புரியுதா? அங்க நீங்க பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு 100% டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க, இங்க நீங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டுக்கு 100% டிடக்ஷன் எடுத்துக்கிறீங்க. இப்போ 35 ஏடி ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இருக்குன்னா ஸ்பெசிஃபைட் பிசினஸ் மூலம் ப்ராஃபிட் வரதா நம்ம செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பார்க்கும்போது ஒன்று பார்த்தோம். இருங்க வரேன், இப்போ புரிய வச்சிடலாம். இதான செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு. இப்போ இந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல வந்து 110, அதாவது செட் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் இங்க பாருங்க. இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கவர் 35 ஏடி. ஸ்பெசிஃபைட் பிசினஸ் எவ்வளவு வந்து நம்மளுக்கு இன்கம் 1110, விச் மீன்ஸ் இது ப்ராஃபிட் தானே அந்த பிசினஸ்க்கு. என்ன சொல்லிட்டான்? இங்க நீங்க பண்ண கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 40, அதெல்லாம் மைனஸ் பண்ணி தானே காமிச்சிருக்கீங்க இந்த இடத்துல. இந்த ஒர்க்கிங் பாருங்க. சாரி இங்க இருக்கடா பிசிபிபி, இதோ இருக்குடா 20. சாரிடா தலைகிற சொல்லுங்க. நம்ம இதை பார்க்கும் போது என்னெல்லாம் பண்ணீங்க இங்க பாருங்க. லெஸ் டிடக்ஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கோம், இங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கோம் சொல்லி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். கரெக்டா? 80ல இதை மைனஸ் பண்ணி 1110 மைனஸ்ல காமிச்சோம். ஸோ 1110 மைனஸ்ல காமிச்சிட்டு இன்னொரு பிசினஸ்ல 113 இருந்துச்சு ஸ்பெசிஃபிக் பிசினஸ், அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிஜிபிபில ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு காமிச்சோம்? ப்ராஃபிட் வந்து 20 காமிச்சோம். கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல நம்ம ஏன் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் மைனஸ் பண்ணோன்னு? ஏன்னா தட் இஸ் எலிஜிபிள் எக்ஸ்பெண்டிச்சர், அதெல்லாம் நம்ம அதை மைனஸ் பண்ணி நம்ம மைனஸ்ல காமிச்சோம். இப்போ உங்களுக்கு 20 நீங்க ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா? இந்த ப்ராஃபிட் இன்கேஸ் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் பிசினஸா இருக்கு அப்படின்னா இந்த 20யும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 80 ஐஎஸ்சி கீழ 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. இப்ப புரியுதா? லிங்க் எப்படி புரியுதா? உங்களுக்கு புரியுதா இல்ல நான் எதனா லூஸ் மாதிரி வளர்ந்து இருக்கணும்டா? எதனா சொல்லுங்கடா. இன்னும் ஒரு வாட்டினா என்னன்னா இப்போ இந்த சம் நம்ம போடும் போது நீங்க பாத்தீங்க இல்லையா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அது எனக்கு முதல்ல தெரியணும். அது அப்போ போடும் போது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல மொத்தம் 2 பிசினஸ் கொடுத்துருந்தான். கரெக்டா? மறுபடியும் இந்த சம மொத்தம் வந்து நடத்தணுமாடா? சரி நடத்துவோம். இப்ப பாருங்க, எம்என்பி இது வந்து செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டா. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் நம்ம என்ன படிச்சோம்? ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் கூட தான் அதை செட் ஆஃப் பண்ண முடியும் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? சோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எம்என்பி கமன்ஸ் ஆபரேஷன் ஆஃப் பிசினஸ் ஆஃப் நியூ 4-star ஹோட்டல். 4-star ஹோட்டல் 2 ஸ்டாருக்கு மேல இருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபைட் பிசினஸ் நம்ம பார்த்தோம். சென்னை 1/4/2023. The company incurred capital expenditure. Capital expenditure எவ்வளவு incur பண்ணிருக்காங்க? 40 லட்சம் during the period January 2023. 2023 ஜான்ல, அதாவது ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல, அதுல இருந்து மார்ச் வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கான். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த அபோவ் பிசினஸ். ஓகே. அண்ட் கேபிட்டலைஸும் பண்ணிட்டான். கண்டிஷன் என்ன நம்மளுக்கு? ஸ்பெசிஃபிக் பிசினஸ்க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா பண்ணிருக்கீங்கன்னா அது கேபிட்டலைஸ் பண்ணும் அப்படின்றது கண்டிஷன். கரெக்டா? சோ கேபிட்டலைஸும் பண்ணிட்டான். எப்போ பண்ணிருக்கான்? 1st April 2023. Further during the previous year 2023-24 it incurs capital expenditure 2.15 crores. இப்போ இது போஸ்ட் கமன்ஸ்மெண்ட், அதாவது பிசினஸ் கமன்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கான் 2.5 crore. அதுல லேண்டோட வேல்யூ வருவான் 1 crore.
அப்ப நீங்க அந்த 1 crore எடுத்துக்க முடியுமா லேண்டுக்கு? கிடையாது. ஏன்னா எக்ஸப்ட் லேண்டு, குட்வில், அதர் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம படிச்சோம் ஸ்பெசிபிக் பிசினஸ்ல, பிஜிபிபில ஞாபகம் இருக்கா? சோ அப்போ இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.5 crore தான் நீங்க எலிஜிபிள் இங்க அந்த பாயிண்ட்ல, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த அபோவ் பிசினஸ். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அதை நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். Compute the total income under PGBP for the assessment year 2024-25, assuming MLP has fulfilled all conditions for claim deduction under 35AD. 35AD ல deduction claim பண்றதுக்கான எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. And has not claimed any deduction under chapter 6A. 6A கீழே எந்த ஒன்றும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? எட்டிங் சி, சி டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம்ஸ். ஓஹோ, இங்க பாத்தீங்களா இன்னொன்னு சொல்லிட்டான். இந்த 6A கீழே அவன் இங்கேயே மென்ஷன் பண்றான் பாருங்க. அவன் இதுக்கு கீழே எதையும் எடுக்கல, 80 IAC கீழே எதுவும் எடுக்கலன்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கலாம், அதை பத்தி தான் அவன் இங்க ஆல்ரெடி பேசியிருக்கான். ஓகே, அதுல இருந்து எடுக்கலன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த பிசினஸோட ப்ராஃபிட் என்னவா? அந்த ப்ராஃபிட் ஃப்ரம் தி பிசினஸ் ஆஃப் ரன்னிங் ஹோட்டல் பிஃபோர் கிளைமிங் டிடக்ஷன் 35AD ஃபார் 80 lakhs. ஏன் அதை மென்ஷன் பண்ணா இவன் இது எடுக்கிறதுக்கு முன்னாடின்னு? இதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்துதான் மறுபடியும் நம்ம ஆட் பேக் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அதனாலதான் அவன் மென்ஷன் பண்ணிட்டான் அது எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை எடுக்காம 80 lakhs இருக்குன்னு சொல்லிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, 80 lakhs அந்த பிசினஸோட ப்ராஃபிட். அது அப்படியே இங்க கொண்டு வந்து போட்டுருங்க 80. அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரீ கமன்ஸ்மெண்ட்ல எவ்வளவு பண்ணிருக்கான்? 40 பார்த்தோமா? அதுக்கப்புறம் 2.5 crore பண்ணியிருந்தா அது லேண்ட் நம்ம மைனஸ் பண்ணோம் 1.5 crore. நம்ம இது ரெண்டுத்துக்குமே என்னது, இந்த ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் 35AD கீழே நம்ம எலிஜிபிள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 190 நம்ம மைனஸ் பண்ணோம். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 190 minus 80, 110 நம்மளுக்கு மைனஸ்ல தான் வரும் 35AD கீழே. கரெக்டா? அப்போ எனக்கு இப்போ 35AD கீழே என்ன இருக்கு? லாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன சொல்லிட்டான்? அசூமிங் த கம்பெனி ஆல்சோ another existing business of running of a 4-star hotel. இன்னொரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஒன்று வச்சிருக்கான், 4-star ஹோட்டல் கான்பூர்ல. 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆபரேஷன் கமெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா ஆல்ரெடி அவன் வந்து ஸ்பெசிஃபைட் பிசினஸ் கீழே ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அந்த பிசினஸோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கான்? 1,30,000 இருக்கான். ஆனா இந்த பிசினஸ் என்னது? ஸ்பெசிஃபைட் பிசினஸ் தான். கரெக்டா? இந்த 1,30,000 ஸ்பெசிஃபைட் பிசினஸ் தான். இந்த 1,10,000 இப்போ லாஸ் வந்து இல்லையா, இதுவும் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் தான். அப்போ ஸ்பெசிஃபைட் பிசினஸோட லாஸை கொண்டு போய் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் கூட செட் ஆஃப் பண்ணலாம். அப்போ 1,30,000 இது கூட செட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 20. அப்போ உங்களுக்கு பிஜிபிபில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ இன்கேஸ் இதுவே இந்த 4-star ஹோட்டலே ஸ்டார்ட் அப் பிசினஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த 20க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 80 IAC கீழே டிடக்ஷன் எடுத்துக்கலாம். 100% டிடக்ஷன் இந்த 20க்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் இப்ப சொல்ல வந்தேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. அந்த 1.5 crore மட்டும் அது மட்டும் சொல்ல முடியுமா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கோர்ட் அது மட்டும். அந்த 1.5 crore வந்து இங்க 2.5 கொடுத்திருக்கான் இல்லையா? சோ இங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரீ போஸ்ட் கமன்ஸ்மென்ட் வந்து 2.5, அவுட் ஆஃப் விச் 1 crore அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அக்வயர் பண்ணது, அதாவது அதுல 1 கோடி இருக்குன்னு சொல்றான். நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் லேண்ட்னு ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சோம் பிஜிபிபில. ஓ ஆமா ஆமா ஆமா. இருங்கோ நான் காட்டுறேன். பிஜிபிபி இங்க இருக்கு. இங்க பாருங்க 35AD எக்ஸ்பெண்டிச்சர் சயின்டிபிக் ரிசர்ச். கீழே பாருங்க, நோ டிடக்ஷன் ஃபார் லேண்ட், குட்வில், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் 10,000 ரூபாய்க்கு கேஷ் ஆஃப் பண்ணிருந்தீங்க, 10,000 ரூபாய்க்கு மேல அப்படின்னா கிடைக்காது. நம்ம பார்த்தோம் இல்லையா? போஸ்ட் கமன்ஸ்மெண்ட் ஆச்சுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ப்ரீ கமன்ஸ்மெண்ட் ஆச்சுன்னா ரெவன்யூ ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் எடுத்துக்க முடியும் படிச்சோம். இதுதான் ஓவர் வியூ ஃபார் 35AD. சோ இந்த பச்சை கலர் டப்பா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியா நீங்க அங்கேயும் லிங்க் பண்ண முடியும், 80லயும் லிங்க் பண்ண முடியும். சோ இப்படி லிங்க் பண்ணீங்க, அதாவது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்ல முதல்ல லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் மறுபடியும் 80 IACல கொண்டு வந்து இது ஒரு பக்கம் லிங்க் பண்ணி அது ஒரு பக்கம். சோ இதுதான் அதுக்கு பேஸ். இந்த பேஸை வச்சு அந்த ரெண்டு பில்டிங் நீங்க எழுப்புறீங்க அப்படி. ஓகேவா? சோ இன்கம் பிசிபி 6A டிடக்ஷன் இங்க 80 IAC IC. ஓகே, இதுதான் எலிஜிபிள் பிசினஸ் இல்லையா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு 100% டிடக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 80 IAC. ஸோ எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் பிசினஸ் எத்தனை வருஷத்துக்கு எடுத்துக்க முடியும்? அது உங்களால 3 வருஷத்துக்கு தான், 3 இயர்ஸ்க்கு தான். இதுவும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பாடிக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. பட் ஆனா அந்த ஸ்பெசிபிக் பிசினஸ் அந்த கான்செப்ட்ல வரும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போஸ்ட் கமர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னாலே லேண்ட் தவிர்த்து எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற பார்த்தோம். ஆனா இங்க 3 இயர்ஸ் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்கான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு மட்டும் தான். ஓகேவா? இது எனக்கு ஃபைனல்ல ஒரு கொஸ்டினா வந்துச்சு, அதனாலதான் இவ்வளவு முக்கிய நடத்திட்டு இருக்கேன். ஃபைனல்ல வந்துச்சு, இன்டர்மீடியட்ல வரல, ஃபைனல்ல வந்துச்சு. ஓகே, ஏன்னா அவன் ஸ்டார்ட் அப் பிசினஸ் கொடுத்தான், எனக்கு அப்பயே ஐஎஸ்சி லிங்க் ஆச்சு. ஆனா எத்தனை வருஷம் டிடக்ஷன் 100% தெரிஞ்சிச்சு, எப்படி டெரைவ் பண்றது அப்படின்னு கொஞ்சம் சத்தகா புத்தகம் தான் போட்டு வந்தேன், அப்ரோச் பண்ணிட்டு வந்தேன். சம்ம எனக்கு அப்பயே தெரியும், ஓகே அப்ரோச் பண்ணா மார்க் வந்துடும் அப்படின்றதுனால
ஜஸ்ட் அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிச்சு. ஐஏசின்ற வரைக்கும் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவன் எலிஜிபிள் சொன்னவன. ஸோ ஆஸ் பர் 80 ஐஏசி இட் வில் பி அப்ளிகபிள். அதாவது நான் இந்த ப்ரொவிஷன்லாம் இல்லல. 80 ஐஏசி படி அப்ளிகபிள் ஆகும். நீங்க வேணா 80 ஐஏசியை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் எழுதிட்டு வந்தேன். அதாவது அந்த மாதிரி டேரக்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லாம 80 IAC refers this eligible startup talks about this eligible startup business. We are claiming the deductions for 100% for 3 consecutive years. அப்படின்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த கீழே கொடுத்துருக்க இந்த எலிஜிபிள் பாயிண்ட் அவங்க கொடுத்த சம் எல்லாம் அப்ரோச் பண்ணல. வெறும் ப்ரொவிஷன் இப்படி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால அதான் பண்ண முடியும். சம்ஸ் வைஸ் போகும்போது எனக்கு சரியா ரிமெம்பர் ஆகல, அதனால ப்ரொவிஷன் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா? எலிஜிபிள் பிசினஸ் மீன்ஸ் நீங்க கொடுத்துருக்கான் பாரு. ஏன்னா அவன் என்ன பிசினஸ் கொடுத்திருந்தானோ எனக்கு அது எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்னு கொடுத்திருந்தான். பட் அது எலிஜிபிளா இன்எலிஜிபிளா படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால அப்படி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். Eligible business means carried out eligible startup business engaged in innovation, development, mentor improvement of product or process or service or scalable business model with a high potential of employment generation or wealth creation, which means startup அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட அப்படியே புது ஐடியால லட்சக்கணக்கான பீப்புளுக்கு நீங்க வேலை கொடுத்து அப்படியே பெரிய லெவல்ல கொண்டு போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் பிசினஸ் ஆம்பா. ஓகேவா? நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போறீங்க, அப்படியே இறங்கி சும்மா வேற லெவல்ல வேலை செஞ்சு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னா that will be considered eligible business. எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்னா என்ன? எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் மீன்ஸ் கம்பெனி ஆர் எல்எல்பி எங்கேஜ் இன் எலிஜிபிள் பிசினஸ். அடா போங்கடா, மேல இருக்கக்கூடிய எலிஜிபிள் பிசினஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனியோ எல்எல்பியோ போயிட்டு ஆட் ஆகுது அப்படின்னா அதுதான் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப். ஃபாலோயிங் கண்டிஷனா ஃபுல்ஃபில் பண்ணுமா? என்னென்ன கண்டிஷன்? 2016 2021 நடந்திருக்கணும். 2021 ஓகே, 14 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தான். இதுக்கப்புறமும் நடந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்தாலும் சரி கிடைக்காது உங்களுக்கு. ஓகேவா? The total turnover of his business does not exceed 25 crore rupees. 25 கோடிக்கு மேல தாண்டக்கூடாதான்ப்பா. ஓகே, இந்த டிடக்ஷன் எடுக்கணும்னா. அதுக்கப்புறம் இட் ஹோல்ஸ் அ சர்டிபிகேட் ஆஃப் இன்டர் மினிஸ்ட்ரியல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் வச்சிருக்கணும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் நோட்டிஃபை பண்ணணும். அதாவது சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஐஎம்பிசி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்டர் மினிஸ்ட்ரியல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கணும் இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா. அடுத்து the deductions may at his option of class be claimed by him of 3 consecutive years out of 7 years beginning of okay. 3 yearsல 7 years வரைக்கும். 3 out of 7 பா. 3 out of 7 years. 7 yearsல நீங்க எந்த 3 yearsல வேணா எடுத்துக்கலாம். ஆனா 3 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு இந்த டிடக்ஷன் கிடைக்கும். ஆனா நீங்க பிசினஸ் இன் பிட்வீன் திஸ் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? 2016 2021 ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எல்லாருக்கும் டவுட் வரலாம், ஆனா 2021 ஸ்டார்ட் பண்ண பிசினஸ்னா இப்ப நம்ம 2025 இருக்கோம்னா எப்படின்னா இது திடீர்னு கொஸ்டின்ல கேட்கலாம். 2018 ஸ்டார்ட் பண்ணிருக்கான், குருன்னு ஒருத்தன் இருக்கான், 2018 இந்த வருஷத்துல பிறந்திருக்கான், பிறந்து இப்படி வளர்ந்தான், வளர்ந்து 2018 ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப 2018 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே, அப்போ இவன் வந்து எலிஜிபிள் 80 ஐஏசி கீழே அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி இறங்கி நோண்ட மாட்டான். பட் கேட்கணும், ஏதாவது 1-2 கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது கேட்பான். அதாவது சில பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் இருக்கும், டிடக்ஷன்ஸ்ல தான் இருக்கும். நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன். டாக்ஸ் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் இந்த டிடக்ஷன் ஸ்கூல்ல இருக்கும். இந்த கஷ்டமா கேட்ட 1 மார்க் 2 மார்க் அதெல்லாம் இதுல இருக்கும். பட் பாஸ்லாம் ஆயிடலாம். எங்கேயாவது இந்த மிஸ் பண்ணிட்டு வர பாயிண்ட்ஸ் எல்லாம் இது உள்ள இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80 ஐஎஸ்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80 எல்ஏ. எனக்கே போதும் தோணுதுடா, என்னால முடியல. எல்ஏ இருக்கு, அதுக்கப்புறம் ஓகே எல்ஏ முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான்டா. ஏடிபி முடிச்சுன்னா டிரெக்ஷன் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கியூக்யூபியும் QQRRPயும் தான் பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒன்று. அண்ட் தென் எல்ஏவும் ஏடிபியும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது முடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இதுவுமே ஃபுல் தேரி தான். எல்ஏ அண்ட் தென் பி வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இந்த பால்லாம் கறந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணி கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுத்துருந்தா என்ன, ஃபிஷிங் பண்ணா என்ன அப்படின்ற டிடெக்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கும். எல்ஏல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட்ஸ், அதாவது அப்ராட் பேங்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஏதாவது சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கான டிரெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஐஏசி வரைக்கும் இப்போதைக்கு ஓகே, எனக்கு இதுவே போதும். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து நம்ம பிடிஎஃப்லேயே பாருங்க. பிடிஎஃப்லேயே பார்த்துட்டு சொன்ன கதையெல்லாம் ஜஸ்ட் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்க புக்ல வந்து